மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும். எல்லாம் வல்ல திருவுருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்சம்மன் கோமலையா அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை திருமுறை விண்ணப்பத்தோடு தொடங்கி வைத்திருக்கிறார் நம்முடைய மதிப்பிற்குரிய சிவத்திருமதி பசலையம்மாள் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, இடைமருதீசன் சாத்திர குழு, மயிலை சைவ சித்தாந்த சபை ஆகிய அமைப்புகளை சார்ந்த அத்தனை அன்பர்களையும் நம்முடைய அமைப்பாளர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். சிறப்பாக இன்று நம்முடைய அன்பர்களிலே ஆதிசிவன் வந்திருக்கிறார்கள். இன்னும் பெரியவர்கள் பலர் இங்கே குழுமி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த செல்வம் அவர்கள் இப்பொழுதுதான் அடைகிறார்கள். அவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வெளியில வந்தேன், டவர்ல ஏதோ ஆரம்பிச்சிக்கலையா? தொடங்கிட்டேன். சரியா, ரைட், நன்றியா. சுவாயனம் டவர் கிடைக்கல, வேற ஒண்ணும் இல்ல. இன்று ஒரு சிறப்பான நாள். தமிழ் ஊர் நல்லுலகம் எல்லாம் சைவ சித்தாந்தமும் திருமுறை பயிற்சியும் செவ்வனே நடைபெற்று சித்தாந்தம் என்றால் என்ன என்பதை தமிழ்கூர் நல்லுலகத்துக்கு புரிய வைக்கிற அளவில் ஏராளமான சித்தாந்த நேர்முக பயிற்சி மையங்களையும் திருமுறை பயிற்சி மையங்களையும் தொடங்கி வைத்த நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 23வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவபிரகாதேசிய சுவாமிகளுடைய குரு பூஜை திருநாள் என்று அவர் காட்டிய வழியில் நம்முடைய 24வது குருமகா சன்னிதானம் அவர்களும் சிறப்பாக மேலும் வளரச் செய்து சித்தாந்த செந்நெறியினை திருமுறை பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இரு பெருமக்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இந்த இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். நம்முடைய பாடப்பகுதி நேற்று நாம் பார்க்கிற பொழுது மாளிகைகளினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்து வந்த நாம், அதுவும் பனிபடர்ந்த மலையை போன்று உயரமாக வெண் சுவை பூசப்பெற்ற தவள மாளிகையுடைய உயர்ந்த சிகரங்களை எய்துவதற்கு அமைக்கப்பட்டிருந்த படிகள் மேலே போக போக அது எங்கே சென்று நிறைவுறுகிறது என்று தெரியாத வகையில் விண்ணை தொடுகிற அளவுக்கு அந்த படிக்கட்டுகள் செல்ல, அந்த படிக்கட்டு முடிகிற இடமும் வானுலகமும் சற்றேறத்தாழ ஒரே நிலையில் இருக்க அந்த வானவர் உலகம் வரை செல்ல இந்த கீழிருந்து மேலே செல்பவர்கள், மேலிருந்து கீழே இறங்குபவர்கள் ஆகிய காஞ்சி மாநகர மக்களும், விண்ணுலகிலிருந்து காஞ்சி மாநகருக்கு வருகின்ற தேவர்களும் தேவலோக மகளிர்களும் ஏறத்தாழ வேறுபாடு பிரித்தறிய முடியாத அளவுக்கு மிகச் செம்மையாக அழகாகவும் ஒளியோடும் விளங்குகின்றார்கள் என்று ஒரு பாடல்லே படித்தோம். அடுத்து அரசர் தெரு, அந்தணர் தெரு ஆகியவற்றை எல்லாம் பற்றி பார்க்கிற பொழுது நேற்று நிறைவாக நாம் பார்த்தது 100வது பாடல். அந்த 100வது பாடல் என்பது அரசர் வீதி. அதற்கு முன்பாக அந்தணர் வீதியை பார்த்தோம். 99வது பாடல்லே அந்தணர் வீதி பார்த்தோம். அருமறை அந்தணர் மண்ணும் இருக்கையான ஆகுதியில் புகையெடுத்து அம்பொன் மாட பெருகு மருகுதோறும் வேள்வி சாலை எங்கும்
பெரும் அவிப்பாகம் கொடுக்கும் பெற்றி மேலோர் மறுமுறைமை அழைக்க விடு மந்திரம் எம்மருங்கும் வானவர் நாயகர் திரு ஏகம்பர் முன்றில் திருமலிபுர் கோபுரத்து நெருங்கும் எல்லாம் எல்லா தேவரையும் அணித்தாக கொண்டு செல்லும் என்ற பாடல் அந்த மறையவர்கள் வீதிகளிலே அமைத்திருக்கிற மிக பெரும் வேள்வி சாலைகளில் அவர்கள் ஆகுதிகளை செய்து அதிலே அவிப்பொருளை இடுகிற பொழுது அந்த அவிபாகத்தை உரியவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவர்கள் சொல்லுகின்ற அந்த மந்திரங்கள், உரியவர்களை அங்கே அழைப்பதற்கு அவர்கள் விடுக்கின்ற மந்திரங்கள் தேவலோகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லாத வகையில் கச்சியேகம்பருடைய திருக்கோயிலுடைய அந்த திருமுன்றிலின் வாயிலே அவர்கள் வழிபாடு செய்வதற்காகவும் வரங்கள் பெறுவதற்காகவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அவர்களை எல்லாம் தங்கள் பால் ஈர்க்கின்ற வகையிலே, எல்லோரையும் தங்கள் பால் ஈர்க்கின்ற வகையிலே அந்த மந்திரங்கள் அவர்களை அழைத்தன என்ற செய்தியை நாம் அந்த பாடல் எண் 99 பார்த்தோம். அடுத்த அரசர் வீதியை பற்றி பார்க்கிறோம். அங்கே அரசர்கள் எல்லாம் இந்த 2 பாடலையும் சொல்லிவிட்டு நான் நம்முடைய நேற்று திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் எழுப்பிய ஐயப்பாட்டிற்கான விடையை சொல்லுவேன். அந்த 100வது பாடல்ல அரசர் குல பெருந்தெருவும் தெற்றி முற்றத்து ஆயுதங்கள் பயிலும் வியலிடமும் அங்கன் புரசை மத கரிகளோடு புறவி ஏறும் பொற்புடைய வீதிகளும் பொலிய எங்கும் விரை செய்தரும் தொடையலங்கள் குமரர் செய்யும் வியப்புருசை தொழில் கண்டு விஞ்சை விண்ணோர் நிறை செறியும் விமான ஊர்திகளின் மேலும் நிலமிசையும் பல முறையும் நிறந்து நீங்கார் என்று அந்த அரசர் வீதிகள் எல்லாம் எவ்வாறு இருந்தது? மிக பெருந்தெருவாக இருந்தது. அங்கே சித்திரகூடங்கள் அமைந்திருந்தன. நான் நேற்று கூட சொன்னேன், சித்திரகூடம் என்று சொல்வதை விட படைக்கல கொட்டில் என்று கொள்ளலாம் என்றும், அந்த படைக்கல கொட்டிலை காட்டிய தொண்டைமானுக்கு ஔவையார் கூறிய செய்தியையும் நேற்று நாம் சிந்தித்தோம். அப்படி அந்த படைக்கல கொட்டிலே ஆயுதங்கள் பயிலும் வியல் இடமும் அகன்ற இடமுமாக, அதோடு மட்டுமல்லாமல் அந்த வீதியிலே புரசை மத கரிகளோடு புறவி ஏறுகிறார்கள். யானையேற்றமும் குதிரையேற்றமும் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புரசை என்றால் கழுத்தில் கட்டப்படுகிற, யானையினுடைய கழுத்திலே கட்டப்படுகிற கயிறு என்றும், அப்படிப்பட்ட கரிகள் மீதும், கரின்னா யானை, நிறத்தால் வந்த பெயர் இல்லை, அது கரம் உடையதனால் கரியாயிற்று என்பதையெல்லாம் நாம் நன்றாக அறிவோம். மற்ற விலங்குகளுக்கு இல்லாத சிறப்பு யானைக்கு உண்டு, அது கரமுடையது, 5 கரத்தனை என்று நாம் சொல்லுவோம். அப்படி கரமுடைய தும்பிக்கை என்னும் ஒரு கரத்தை உடைமையினாலே அதற்கு கரி என்னும் பெயர் வந்தது அல்லவா? அந்த கரிகளை ஏறுகின்ற யானையேற்றம் பயிற்சி செய்கிற, குதிரையேற்றம் பயிற்சி செய்கிற பொற்புடைய வீதிகளும் அழகான வீதிகளும், போலியே எங்கும் விரை இசை நரும் தொடை அலங்கல் குமரன், நல்ல மனம் வீசுகின்ற மாலை அடிந்த இளைஞர்கள் செய்கின்ற அந்த போர் பயிற்சி, வியப்புறுகிற செய்கைகளை எல்லாம், அவர்கள் செய்கின்ற அந்த போர் தொழில்களை எல்லாம் கண்டு விஞ்சை விண்ணோர் வித்தியாதர்களாகிய தேவர்கள் நிறை சரியும் விமான ஊர்திகளின் மேலும் வரிசை வரிசையாக விமானங்களில் ஏறி இங்கே வந்து இறங்குகிறார்கள். அதன் மேலும் நின்று கொண்டு இந்த காட்சியை கண்டுகளிக்கிறார்கள். நிலமிசையும் தரையிலும் இறங்கி நின்று கொண்டு பலமுறையும் நிறந்து நீங்கார், பல்வேறு வழியிலே பலவாறாக அவர்கள் நின்று கொண்டு, வரிசையாக நின்று கொண்டு இந்த காட்சிகளை கண்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் நேற்று நாம் பார்த்து, இந்த பாடலும் இனி அடுத்து வருகிற பாடலுமாக சேர்த்து இந்த மூன்று பாடல்களும் சிறிது ஐயப்பாடுடையன என்பது நம்முடைய சிவகவிமணி ஆசிரியர், உரையாசிரியர் சிவகவிமணி அவர்களுக்கு ஏற்படுகிற ஐயம். இது முதல் 3 பாட்டுகள் சொல்லுகிறார். எது முதல் என்றால், இந்த அந்தாணர் வீதி, அது மறை அந்தாணர் வீதியிலிருந்து பாடல் எண் 99 99, 100, 101 ஆகிய இந்த 3 பாடல்களும் சிறிது ஐயப்பாடுடையன. என்ன ஐயப்பாடு என்றால், இந்த பாடல்கள் தெய்வ சேக்கடார் தான் அருளியனவா,
அல்லது வேறு யாரேனும் பாடிய பாடல்களா என்ற ஐயப்பாடு உடையன என்ற செய்தியை சொல்லிவிட்டு இதனுடைய விளக்கங்களை நான் எழுதியிருக்கிறேன், சேக்கிழார் என்னும் நூல் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு குறிப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள். சேக்கிழார் என்னும் நூல் நான் முன்பே நேற்றே சொன்னது போல சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆதரவில் சென்னையில் இருக்கிற பச்சையப்பன் கல்லூரியிலே 3 நாள் ஒரு சொல்லரங்கமாக, ஆசிரியருடைய உரையரங்கமாக வழங்கிற்று. அதாவது 1930ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதியும் பிப்ரவரி மாதம் 1 தேதியும் 3ஆம் தேதியும் ஆகிய 3 நாட்களில் இந்த பெரிய புராண நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழகத்தாருடைய சார்பில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே 3 நாட்கள் தொடர் சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறார்கள் நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள். அதுல அவர்கள் இந்த பெரிய புராணம் பற்றி ஆய்வு செய்கிற பொழுது பல கோணங்களில் அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அதை முதல் நாள் சொற்பொழிவுல பெரிய புராண ஆசிரியரும் அவர் காலமும் என்ற தலைப்பிலும், 2ஆம் நாள் சொற்பொழிவில் பெரிய புராணமும் அதன் கலை ஞானங்களும் என்ற தலைப்பிலும், 3ஆம் நாள் சொற்பொழிவில் பெரிய புராணம் கவிச்சிறப்பும் பயனும் என்ற தலைப்பின் கீழும் 3 நாட்கள் தொடர்ந்து பேருரையாற்றி இருக்கிறார்கள். அந்த 3ஆவது நாள் சொற்பொழிவிலேதான் தெய்வ சேக்கிழாருடைய கவி சிறப்புகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது அந்த பெரிய புராணம் என்னும் ஒப்பற்ற காப்பியத்திலே அமைந்திருக்கிற அணி நலன்கள், சொல்லணிகள், பொருளணிகள், தமிழர்களுக்கே உரிய ஓமை அணி, தன்மை அணி முதலானவற்றை எல்லாம் சொல்லி அவர் புலைப்பாடியை பற்றி, வலைச்சேரியை பற்றி பக்தி சுவையோடு, நாடக சிறப்போடு எப்படிப்பட்ட செய்யுள் நடையை தந்திருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, இந்த நூல் நம்முடைய கொற்றவங்குடி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார் அருளிய வண்ணம் 4253 பாடல்கள் மட்டுமே இருக்க வேண்டிய நூலில் 4286 பாடல்கள் உள்ளன. பல பதிப்புகளில் 4286 பாடல்கள் உள்ளன. அந்த 4286 பாடல்கிற பொழுது 33 பாடல்கள் மிகை பாடல்களாக, சேக்கிழார் பாடியது 4253 பாடல்கள் தான் என்பது உமாபதி சிவாச்சாரியார் பாடியிருக்கிற சேக்கிழார் புராணத்துல குறிப்பிடப்படுகிற செய்தி. அந்த 33 பாடல்கள் மிகை பாடல்களாக, வேறு யாரோ சேர்த்து விட்ட பாடல்களாக இருக்கின்றன. அதைத்தான் நம்முடைய கொஞ்சம் மிகவும் நயம்பட நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் யாருடைய மனமும் புண்படாத வகையில் மிக இனிமையாக அதை சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது இந்த இடைச்செருகல் என்று கடுமையாக எல்லாம் கண்டிக்காமல் மிக அருமையாக நயம்பட சொல்கிறார்கள். அதாவது எங்கெங்கெல்லாம் அதிகப்படியாக நிறைப்பாடல்கள் இருக்கின்றன என்று சொல்கிற பொழுது அப்படி ஒரு தலைப்பே கொடுத்திருக்கிறார். இடைச்செருகல் என்னும் தலைப்புல பல செய்திகளை நம்முடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். சேக்கிழார் பெருமானால் செய்தொருள பெற்ற பெரிய புராண காவியத்துள்ளே பிற்காலத்து சில புலவர்களால் யாது காரணம் பற்றியோ சிற்சில இடைச்செருகல்களான பாட்டுக்கள் செய்து சேர்க்கப்பட்டு அவையும் இந்நாள் வழக்கிலே புராணத்தோடு புராணமாய் வழங்கி வருகின்றன என்று ஒரு கொள்கை வழங்குகிறது. அவற்றை சிறிது ஆராய்ந்து மேற்செல்வேன் என்று அந்த ஆராய்ச்சியை அவர் தொடங்குகிறார். அதுல அந்த ஆங்கிலத்தில் இருக்கிற ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களிலும் கம்பராமாயணத்திலும் ஏராளமான இடைச்செருகள் புகுந்திருப்பதனையும் அவர் சுட்டி காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் பொதுவா அப்படியே இடைச்செருகள்னு ஏதோ சொல்லிட்டு தள்ளி விடுற நிலையில் நான் இருக்க மாட்டேன். அது எப்படி இடைச்செருகல் என்பதை நான் ஆய்வு செய்து நிறுவுகிறேன் என்று தெளிவுபடுத்தி சொல்கிற பொழுது, எங்கெல்லாம் இடைச்செருகல் இருக்கின்றன என்கிறப்போ
நம்முடைய அதுதான் ஆதாரமாக திருத்தொண்டர் புராண வரலாறு நம்முடைய கோட்டபன்குடி சந்தானாச்சாரியர்களில் ஒருவராகிய உமாபதி சிவனார் எழுதியவருடைய திருத்தொண்டர் புராண வரலாறு என்னும் நூலில் சரியாக குறிப்பிடுகிறார். ஈண்டுரைத்த புராணத்தில் திருவிருத்தம் 4253 என்று உமாபதி சிவன் மிக தெளிவுபடுத்துகிறார். பின்னாடி வந்த ஒரு ஏட்டுப்பிரதியில கிடைத்த ஒரு பாடல்லையும் கூட ஒரு வெண்பாவில அதே செய்தி வலியுறுத்தப்படுகிறது. கொண்டலணி தண்டலை சூழ் குன்றை நகர் சேர்க்கிறார் ஒன் தரணி ஓர் உய்ய ஓதினார் கொண்ட புகழ் என்றதொரு 4253 திருவிருத்தமும் என்று ஒரு வெண்பா வருகிறது. ஆக 4253 பாடல்கள் தான் தெய்வச்சேக்கிழார் பாடிய பாடல்கள் என்று வரையறை செய்து விட்டதற்கு பிறகு 33 பாடல்களை எது இடைச்செருகல் பாடல்கள் என்று கண்டுபிடிப்பது கடினமான செயல்தான் என்று நம்முடைய ஆசிரியர் குறிப்பிட்டு அவற்றை கண்டுகொள்வதற்கு வேறு வழிகள் தான் வேண்டும் என்று சொல்லி, அந்த வழிகள் என்ன என்றால் சேக்கிழார் வாக்கிற்கும் இந்த பாடல்களில் அமைந்திருக்கிற வாக்கிற்கும் உள்ள வேறுபாடு. இன்னொன்று பாட்டினுடைய போக்கு. நன்சீர் ஆசிரிய விருத்தம் என்றால் அந்த ஆசிரிய விருத்தத்தை தெய்வ சேக்கிழார் எப்படி கையாளுகிறார், மற்றவர்கள் எப்படி கையாளுகிறார்கள், அது செய்வொழியின் போக்கு. அடுத்தது சேக்கிழார் பெருமானின் பிற நயப்பாடுகள், இட அமைதி, பல பிரதிகளுடைய ஒப்புமை, இவற்றையெல்லாம் ஆய்வு செய்துதான் இந்த பாடல்கள் நிறைப்பாடல்கள் அல்லது இடைச்செருகல்கள் என்று நான் வரையறை செய்கிறேன் என்று நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுல என்னென்ன பாடல்கள் எல்லாம் நிறைப்பாடல்கள் அல்லது அதிக இடைச்செருகலாக இருக்கலாம் என்றால், ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே ஒரு பாடலும், நான் அவற்றை எல்லாம் படித்துக் கொண்டிருந்தால் நேரமாகும், நாம் நம்முடைய பகுதிக்கு வர வேண்டும். அதனாலே எங்கெல்லாம் சுட்டப்படுகிறது ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே ஒரு பாடலும், அடுத்து நிறைவான பாடலுக்கு பாருங்க, மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் என்ற பாடலுக்கு பின்னாலே வையம் நீடுக என்று ஒரு கவி காணப்படுகிறது. அந்த பாடலும் இடைச்செருகல் பாடல் என்றும், இன்னும் கலியநாயனார் புராணத்திலே ஒரு பாடலும், ஆனாய நாயனார் புராணத்திலே 19வது பாடலும், அடுத்து நம்முடைய இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்திலே 99, 100, 101 ஆகிய இந்த 3 பாடல்களிலும் சில ஐயப்பாடுகள் தோன்றுகின்றன என்று சொல்லிட்டு, இந்த பாடல், அதாவது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்திலே இருக்கிற 99வது பாடல், 100வது பாடல், 101வது பாடல், இந்த 3 பாடலும் தெய்வ சேக்கிழாரால் அருளப் பெற்ற பாடல்களாக இருக்க முடியாது. இவை இடைச்செருகல்கள் என்பதற்கான ஆய்வை எப்படி செய்கிறார் நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் என்றால், குறிப்பிடுகிறார். அருமறை அந்தணர் என்று தொடங்குகிற அந்த 99வது பாடல் இருப்பாருங்க, எல்லார்கிட்டையும் புத்தகம் இருக்கும், அதுல பாருங்க, அருமறை அந்தணர் 99வது பாடல், அருமறை அந்தணர் மண்ணும் இருக்கையான என்று தொடங்குகிற பாடல். அதுல வருமுறை அழைத்து விடு மந்திரம் எம்மருங்கும் என்ற தொடர் எடுத்துக்கொண்ட எண்சீர் விருத்த யாப்பிற்கு பொருத்தமாக காணப்படவில்லை. சரி, அது செய்யுளுடைய போக்கு. அடுத்து அவிப்பாகம் கொடுக்கும் என்று சேக்கிழார் வேறு எங்கும் வழங்க காணவில்லை. இந்த பாட்டு சொன்னார் பாருங்க, பெருகு மருகுதோறும் வேள்விச்சாலை எங்கும் பெரும் அவிப்பாகம் கொடுக்கும். அவிப்பாகம் கொடுக்கும் என்ற செய்தியை நிறைய இடங்கள்ல வேள்வியை பற்றி வருகிறது. வேள்வியில கிடைக்கிற பொருள்களை அக்னி தேவன் உரியவர்களுக்கு கொண்டு சேர்க்கிற செய்தி எல்லாம் சொல்லப்படுகிறது என்றாலும், இந்த அவிப்பாகம் கொடுத்தல் என்ற தொடரை அவர் எங்கேயும் பயன்படுத்தல. அதுக்கு மாறாக என்ன பண்ணுகிறார், சண்டேச நாயனார் புராணத்தில் இந்த மாதிரி இடம் வருகிற பொழுது, மறையோர் ஈந்த அவியுணவின் பாகம் நுகர வரும் மாலும் அயனும் என்று குறிப்பிடுகிறார். மறைவோர்கள் ஈந்த, இங்க இந்த பாடல்ல எப்படி இருக்கிறது, அவிப்பாகம் கொடுக்கும் பெற்றி மேலோர் என்று வருகிறது. ஆனால் அங்கே சண்டேச நாயனார் புராணத்துல மறைவோர் இந்த அவியுணவின் பாகம் நுகர வரும் மாலும் அயனும் என்றும், அடுத்து கண்ணப்ப நாயனார் புராணத்துல எண்ணிறந்த கடவுளருக்கு இடும் உணவு கொண்டு ஊட்டும்
இடும் உணவு கொண்டு ஊட்டும் எனவு இப்பொருளையே பற்றி வரும் இடங்களின் சொற்பொழிவை ஒப்பு நோக்குக. அன்றியும் வேள்வி சாலைகளும் பாடசாலைகளும் அந்நாள் நகர அமைப்பிலே புறநகரிலே அமைக்கப்பட்டிருந்ததை தவிர ஊருக்குள் நடுவில் இருந்ததில்லை. இப்ப சண்டேச நாயனார் புராணம் நாம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். அப்போ அந்த பொது வேள்விகள், மகா யஜ்ஞங்கள், யூபத்தம்மங்கள் நட்டு நடைபெறுகிற மிகப்பெரிய யாகங்கள் ஊருக்கு புறத்தே பெரிய வழிகளில் தான் நடந்தனவே தவிர ஊருக்கு இடையிலே வீதியில் நடந்ததில்லை. ஆனால் இந்த பாட்டுல பாருங்க, பெருகு மருகு தோறும் வீதிகள் தோறும் வேள்வி சாலை எங்கும் வீதிகளின் நடுவிலே அமைந்திருக்கிற வேள்வி சாலைகள் எல்லாவற்றிலும் பெறுகின்ற அபிப்பாகத்தை கொடுக்கின்ற பெற்றியினையுடைய மேலவர்கள் அவர்களை அழைப்பதற்குரிய மந்திரங்களை சொல்லுகிறார்கள் என்று வருகிறார். எனவே இந்த வேள்வி சாலைகள் ஊருக்கும் புறத்தேதான் அமைந்திருந்தன என்பதற்கு தெய்வ சேக்கடாருடைய சண்டேச நாயனார் புராணமே சான்றாக இருக்க, இவர் ஊரின் நடுவிலே தெருவின் மத்தியிலே வேள்வி சாலைகள் அமைந்திருப்பதாக இந்த பாடலில் அமைந்திருப்பதனாலே இந்த பாடல் நிச்சயமாக இடைச்சர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய உரையாசிரியர் ஒரு முடிவு வருகிறார். அடுத்து அதே பாருங்க, மறையவர் தெருவில் இந்த பாட்டுல எப்படி இருக்கு, மறையவர் தெருவில் மாட மாளிகைகளுக்கு உள்ளேயே இருப்பதாக இப்பாட்டு கூறுவது கூர்ந்து நோக்கற்பானது. மேலும் அந்தணருடைய சிறப்பை 76வது பாடல்ல வைத்து முறையே பேசிவிடுகிறார். இதே நூல்ல 76வது பாட்டு போனீங்கன்னா அந்தணர்களுடைய பெருமை அங்கே பேசுறார். மறுபடியும் இப்ப மறையந்தணர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பேசினால் அது கூறியது கூறல் என்னும் குற்றம் வந்து சேரும். இதற்கு முன்னாலே காஞ்சி மாநகருடைய சிறப்புகளை சொல்லி வருகிற பொழுது, மாளிகையினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி வருகிற பொழுது 76வது பாடலினுள் வைத்து பேசினமையை, அந்தணர்களுடைய பெருமையை வைத்து பேசினமையை ஓரிடத்து சொன்ன பொருளையே பிரிதோரிடத்து மீண்டும் திருப்பி சொல்லாமையாகிய சேக்கிழாருடைய பெருமையை நாம் சிந்திக்க வேண்டும். கூறியது பொருள் அவர்கிட்ட இருக்காது. இப்ப நீங்க 2 இடத்துல படிப்போமானால் அந்த செய்தியை திரும்ப திரும்ப படிப்போமானால் அது கூறியது குரல் என்னும் குற்றம் வந்ததாகும், செய்யுள் குற்றம் வந்ததாகும். செய்யுள் குற்றங்கள், செய்யுள் அழகுகள் என்றெல்லாம் நன்னூல்ல இலக்கணம் இருக்கிறது அல்லவா? அப்ப அந்த செய்யுள் குற்றம் வந்ததாகும் என்று சொல்லிட்டு அடுத்த பாடல்ல அரசர் செயல்களாகிய தேரையறுதல், யானையேற்றம், குதிரையேற்றம் முதலியவற்றையும் தேர் வீதியினையும் சூழ்ந்த பெரு மாளிகைகளையும் 96, 97, 98 பாடல்களிலே சுவையும் அழகும் பெற அமைத்த ஆசிரியர் மீண்டும் அவற்றை பற்றி அரசர்குல பெருந்தெரு என்று 100வது பாடலில் பேசியமையும் ஆராயத்தக்கது. முன்னாடியே அவற்றை எல்லாம் சொல்லிடுறாரு. 96, 97, 98வது பாடல்ல அந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. அரசர்களுடைய செயல்களாகிய தேரையறுதல், யானையேற்றம், குதிரையேற்றம் முதலியவற்றை எல்லாம் அவையெல்லாம் சூழ்ந்திருக்கிற பெரு வீதிகளை பற்றி முன்னாடியே 3 பாடல்களிலே சொல்லிவிட்டதற்கு பிறகு, அதுவும் சுவையாகவும் அழகாகவும் சொல்லிவிட்டதற்கு பிறகு, அதையே இந்த அரசர்குல பெருந்தரவும் என்ற தொடங்குகிற 100வது பாடலில் பேசியமை மீண்டும் கூறியது போறாக அப்படி ஒரு குற்றம் வந்து அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது போலவே மாறுபெறல் அருங்கனக மாடம் நீடும் மணிமருகு நெடுந்தருவும் வளத்தில் வந்த 6 பயில் ஆவண வீதிகளும் மற்றும் அமைந்த நகர் அணிவரைகள் நடுவு போக்கி என்ற பாட்டினாலே ஆவண வீதிகளை பற்றி முன்னாடியே சொல்லிடுறார். நம்முடைய 89வது பாட்டுல பாத்தீங்கன்னா ஆவண வீதிகள் எப்படி அமைந்திருந்தன என்று மாறுபெறல் அருங்கனக மாடம் நீடும் மணிமருகும் நெடுந்தருவும் வளத்தில் வந்த 6 பயில் ஆவண வீதிகளும் என்று முன்னாடியே அந்த வணிகர் வீதிகளை பற்றி எல்லாம் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு இங்கே ஒரு தடவை வணிகர் வீதிகளை பற்றி மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 101வது பாடல்ல வணிகர் வீதின்னு இருக்கு பாருங்க. அந்த வணிகர் வீதிகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்படி சொல்றார்? 101வது பாட்டிலே வெயிலுமிழும் பன்மணிப்பூன் வணிகமாக்கள் இரவு நிதி வளம்பெருக்கும் வெறுக்கை என பாடி வைத்தலின் அவசியமும் ஆராயத்தக்கது. அன்றியும் இப்பாட்டில் கைலை மலையார் கட்சி ஆலயங்கள் பலவும் என்ற தொடர் எடுத்துக்கொண்ட எழ்சீர்வெருத்தையாப்பிற்கு பொருந்தாமையையும் காணத்தக்கதாகும். இம்மூன்று பாடல்களின் சொற்போக்கும் பொருள் பொலிவும் இங்கே ஆராயத்தக்கன என்று சொல்லி, எனவே இந்த 3 பாடல்களும் ஐயப்பாட்டிற்குரியன என்று நம்முடைய உரையாசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போலவே எங்கெல்லாம் ஐயப்பாடது 33 பாடல்களில் வருகிறதோ அங்கெல்லாம் கீழே குறிப்பிட்டு அவற்றை என்னுடைய சேக்கிழார் என்னும் நூல் வழியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று
அங்கே உரைநூலிலே குறிப்பெழுதி இருப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. எனவே இந்த வகையில் அந்த நேற்று ஐயப்பாடை எழுப்பிய திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் இன்று வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. வரலைங்க. இன்னைக்கு என்னிடம் இருக்கிற பட்டியல் படி பார்க்க பொழுது அவங்க இன்னைக்கு வகுப்பு வரல. ஆனால் இந்த ஆசிரியருடைய தெளிவான சிந்தனையை நாம் அவருடைய நூல் வழியாகவே நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். எனவே எந்த ஐயப்பாடும் இல்லை. இவையெல்லாம் இடைச்சல்களாக இருக்கத்தான் வேண்டும் என்பதை நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதோடு இந்த ஐயப்பாட்டை நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்து நாம் மீண்டும் நம்முடைய பாடப்பகுதிக்கு செல்லலாம். அங்கேயும் பார்க்கிற பொழுது இப்பொழுது வணிகர் வீதி தான் நாம் பார்க்கணும். இந்த வணிகர் வீதி மிகை என்று இடைச்சர்கள் என்றும் அதனுடைய பாட்டினுடைய போக்கை வைத்து நம்முடைய அதோடெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டார். வணிகர் வீதியை ஆவண வீதியை பற்றி முன்னாடியே சொல்லியாச்சு. சொன்னதற்கு பிறகும் ஆவண வீதியை பற்றி இங்க சொல்லுகிறார் என்றால் அது மிகையாகத்தான் இருக்கும். அது கூறியது குரலாகத்தான் முடியும். என்றாலும் நம்முடைய சிவகவி மணியை அவருக்கு ஒரு நல்ல பண்பு என்ன என்றால், அது மிகைப்பாடலாக இருந்தாலும் அதற்கும் உரை எழுதி விளக்க உரை எழுதி விசேட உரையெல்லாம் எழுதி மேற்கோள் எல்லாம் காட்டுகின்ற இயல்பு அவருக்கு உண்டு. ஏனென்றால் பெரிய புராணத்தில் எப்படியோ இடம்பெற்று விட்ட பாடலை நாம் விளக்க வேண்டாம் என்று சொல்லி அதற்கும் விளக்க உரை செய்வார்கள். எனவே நாமும் அந்த 101வது பாடல், அதுதான் இன்றைய பாடல், அதையும் நாம் பார்த்து விட்டு மீண்டும் நாம் நம்முடைய பகுதிக்கு தொடரலாம் என்று கருதுகிறேன். நண்பர்களே, இந்த 101வது பாடல்ல வணிகர் வீதிகளை பற்றி சொல்லுகிறார். முன்னாடியே நான் முதல்ல சொன்ன 89வது பாடல்ல வணிகர் வீதியை பற்றி சொல்லி இருக்கிறார். நல்லா பாருங்க. 89வது பாடல்ல மாறு பெறல் அருங்கனகம் மாடம் நீடும் அணிமருகும், அதாவது ஈடில்லாத அரிய பொன்மயமாக விளங்குகிற மாடங்கள் நீண்டு விளங்குகிற அழகிய வீதிகளும் நீண்ட தெருக்களும் வளத்தில் வந்த 6 பயில் ஆவண வீதிகளும் கால் வழியாகவும் களம் வழியாகவும் காஞ்சி மாநகருக்கு வந்த வளங்களை எல்லாவற்றையும் விலை கூறி விற்பனை செய்து கொண்டிருக்கிற ஆவண வீதிகளும் என்று கடை வீதிகளை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறார். மீண்டும் இங்கே வணிகர் வீதியை பற்றி சொல்ல வேண்டிய நிலை இல்லை. என்றாலும் இந்த வணிக வீதியை பற்றிய குறிப்பு ஒரு பாடல் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அதனையும் பார்த்துவிட்டு நாம் செல்வோம். நாமும் அதை விட வேண்டாம். காரணம் என்ன என்றால், பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருப்பதனாலே நம்முடைய தெய்வ சேக்கிழார் அவர்கள் பாடிய நூலோடு சேர்ந்திருப்பதனாலேயும் உரையாசிரியருக்கு விளக்கம் தந்திருப்பதனாலேயும் நாமும் அந்த பாடலை பார்ப்போம். அந்த வணிகர் வீதி என்னும் 101வது பாடல். அதுல பாருங்க, வெயிலுமிழும் பன்மணிப்பூன் வணிகமாக்கள் விரவும் நிதி வளம்பெருக்கும் வெறுக்கை மிக்க வயின் நிலவும் மணிக்கடைமா நகர்கள் எல்லாம் வனப்புடைய பொற்குளங்கள் மலிதலாலே கைலை மலையார் கட்சி ஆலயங்கள் கம்பமும் மேவிய தன்மை கண்டு போற்ற பயிலும் ஒரு பலகுண்டு நிதிக்கோன் தங்க பயில் அழகாபுரி வகுத்த பரிசு காட்டும் என்று இந்த பாடல் நிறைவுகிறார். வணிகர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, வெயில் உமிழும் பல் மணிப்பூன் வணிகமாக்கள் நிறைய அணிகலன்களை அணிந்திருக்கிறார்கள். வெயில் உமிழுகின்றன ஒளியை ஒளி வீசுகின்ற மணிகள் பதிக்க பெற்ற பல அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கிற வணிகமாக்கள் அவர்கள் பொருந்தி இருக்கிற வீதி. வணிகமாக்கள் விரவும் நிதி வளம்பெருக்கும், அவர்களோடு பொருந்தி இருக்கிற செல்வத்தினுடைய வளத்தை எல்லாம் பெருக்கிக் கொள்வதற்காக அவர்கள் செல்வம் மிக்க, வெறுக்கை என்றாலே செல்வம் பாருங்க, வெறுப்பே இல்லாத ஒன்றுக்கு பேர் வச்சிருக்கோம் வெறுக்கை என்று. சில வேடிக்கையான நம்முடைய மொழியின் அமைப்பு. பொய்யான உடம்புக்கு மெய்யென்று பெயர் வைத்திருப்பது போல, ஆனால் அந்த பொய்யான உடம்பை மெய்யென்று சொன்னாலும் கூட அந்த மெய்யென்று சொல்வதற்கும் ஒரு விளக்கம் சொல்வார்கள். உடம்பின் உள்ளே
உத்தமன் ஒருவர் இருக்கிறான். எனவே மெய்ப்பொருள் இருப்பதனாலே இந்த பொய்யான உடம்பை கூட நாம் மெய்யென்று சொல்லலாம் என்று அதுக்கு அமைதியும் சொல்வார்கள். ஆனால் வெறுப்பே இல்லாத செல்வத்துக்கு பெயர் வெறுக்கை. வெயிலுமழும் பன்மணிப்பூன் வணிகமாக்கள். வணிகமாக்களான வணிகர்கள். அவர்கள் நல்ல நிலவு வெயில் உமிழ்கின்ற ஒளி வீசுகின்ற மணிகள் பதிக்க பெற்ற பல பூன்களை பல அணிகலன்களை அணிந்திருக்கிற வணிகமாக்கள் இரவும் நிதி தங்களிடம் குவிந்திருக்கிற நிதிகளை எல்லாம் வளம் பெருக்குகிற நிதிகளை எல்லாம் செல்வம் மிக்க அந்த நிதிகளை எல்லாம் வயின் நிலவு மணி கடைமா நகர்கள் எல்லாம் எங்கெல்லாம் அவங்க பரப்பி வச்சிருக்கிறாங்களா. வயின் என்றால் பக்கத்துல இடங்களிலே, நிலவுகின்ற மணி கடை என்றால் நல்ல அழகான மாளிகையுடைய வீடுகளின் முன்னாலே இருக்கிற வாயில் தான் மணிக்கடை. அப்படி அழகான வாயில்களை உடைய மாநகர்கள் எல்லாம் மிகப்பெரிய மாளிகைகள் என்று பொருள். மாநகர் என்றால் பெரிய நகரம் என்று பொருள் இல்லை. இந்த இடத்துல நகர் என்ற சொல்லுக்கு மாளிகை என்று பொருள். நகர் என்ற சொல்லுக்கு கோயில் என்ற பொருள் உண்டு. நகர் என்றால் என்ன பொருள்? நகுதல் என்றால் விளங்குதல் என்பது பொருள். கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன, சிற்றூருக்கும் பேரூருக்கும் என்ன வேறுபாடு என்றால், சிற்றூரை விட பேரூர்கள் விளக்கமாக தோன்றும். மிகப்பெரிய மாளிகைகள். நம்ம காஞ்சிபுரத்துல எப்படிப்பட்ட மாளிகைகளை எல்லாம் பார்த்தோம். தேவலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவர்களுக்கும் இங்கிருந்து ஏறி செல்கிற காஞ்சி மாநகர மக்களுக்கும் வேறுபாடு தெரியாத அளவுக்கு ஒன்றாக விளங்கினார்கள் பார்த்தோம். அவ்வளவு உயரமான மாளிகைகள் அப்படி விளங்கி தோன்றுகிறது. நகு என்றால் பொதுவாக சிரிக்கிறன்னு சொல்றோம் நகுதல் என்றால். ஆனால் நகுதல் என்றால் நாம் நகை என்றால் சிரித்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றோம்? நம்முடைய முகம் விளங்கி தோன்றுகிறது. நகு என்றால் சிரித்தல், சிரி, விளங்கி தோன்று. அப்போ நகை பெண்கள் அணிந்து கொள்கிறார்கள் அல்லவா நகை. அதுக்கு ஏன் நகையின் பேர் வந்ததுன்னா, அவர்களுடைய அழகை மேலும் விளக்கி காட்டுகின்ற தன்மை உடைமையினாலே அதற்கு நகை என்று பெயர் வந்தது. அதுபோல நகர் என்றால் சிற்றூர்களிலிருந்து பேரூர்களை வேறுபடுத்தி விளக்கி காட்டுகின்ற தன்மையினாலே நகர் என்றும் பெயர் வந்தது. கோயில்களுக்கு நகர் என்று பெயர் வந்தது. ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருக்கிறது என்றால் அந்த கோயிலுக்கு நகர் என்று பெயர். சிவாலயங்கள் சொல்றோம். ஒரு அரசனுக்கு அறிவுரை சொல்லுகிற புலவன் சொல்லுகிறான், உன்னுடைய வெண்கொற்ற குடை எங்கே தாழ வேண்டும்? பகைவர்களுக்கு முன்னாலே இல்லை, நீ சிவன் கோயிலுக்குள்ளே சென்று அங்கே நகர்வலம் அந்த திருக்கோயிலை வலம் வருகிற பொழுது உன்னுடைய வெண்கொற்ற குடை தாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு புலவன் அரசனுக்கு அறிவுரை சொல்கிறான். தாழ்கனின் கொடை எங்கே? முக்கட்செல்வர் நகர்வலம் செயற்கே. முக்கட்செல்வர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய நகர் கோயில், அந்த கோயிலை நீ வலம் செய்கிற போது உன்னுடைய வெண்கொற்ற குடை தாழ்ந்திருக்க வேண்டும். மற்றபடி பகைவர்களிடமெல்லாம் அது தாழக்கூடாது என்ற பொருளில் சொல்லப்படுகிற பாடல். இப்படி நகர் என்றால் மாளிகை, நகர் என்றால் திருக்கோயில், விளக்கமாக தோன்றுவது என்னும் பொருளை உடையது. அதுபோல இங்கேயும் பாருங்க, இந்த வணிகர்கள் தங்களிடம் பொருந்திய நிதிகளினுடைய வளங்களை பெருக செய்வதற்காக தங்களிடம் இருக்கிற நிதிகளினுடைய வளங்களை எல்லாம் மேலும் மேலும் பெருக செய்வதற்காக செல்வங்கள் மிகுந்த இடத்தால் மிக்க, அதான் வெறுக்கை மிக்க. வெறுக்கை என்றால் செல்வம். செல்வங்கள் மிகுந்த இடத்தினாலே மிக்கு விளங்குகிற வயின் நிலவு மணிக்கடை மாளிகை மாநகர். வயின் நிலவு என்றால் மணிகள் மணிகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருப்பதனாலே நன்றாக விளங்குகிற வாயிலை உடைய மணி கடை. கடை என்றால் வாயில். அந்த மணிக்கடை மாநகர்கள் எல்லாம் மிகப்பெரிய மாளிகைகள் எல்லாம் வனப்புடைய பொருட்குளங்கள் மறிதலாலே அவர்கள் தங்களிடம் இருக்கிற அழகான பொன்னணிகளையும் மணி அணிகளையும் மற்ற பொருள்களையும் குவித்து வைத்திருக்கிறார்கள், நிறைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த வணிகர்கள். அவ்வாறு அவை நிறைதலாலே அது எப்படி இருக்கிறது என்றால், கைலை மலையார் இல்ல, அடுத்தது எங்க போனோம்? நிதிக்கோன் கடைசியில பாருங்க. நிதிக்கோன்னா குபேரன். செல்வத்திற்கு தலைவன் குபேரன், நம்முடைய பெருமானுக்கு தோழன். அவன் தான் எல்லா செல்வத்துக்கும் தலைவன்.
அவனிடம் 2 நிதி இருக்கிறது நமக்கு தெரியும். சங்க நிதி, பதும நிதி என்று. ஒன்று சங்கு வடிவிலானது, இன்னொன்று தாமரை வடிவிலானது. 2 பேரும் செல்வத்துக்கு சொந்தக்காரன், இரு நிதி கிழவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த குபேரன் என்ன பண்றான்னா, கைலைக்கு வந்துடுறான். எதுக்கு வர்றான்? கைலை மலையார் கட்சி ஆலயங்கள். கைலை மலையாராக விளங்குகிற பெருமான் கட்சி ஆலயங்கள் பலவற்றிலே வந்து தங்கி இருக்கிறார். ஏராளமான சிவாலயங்கள் நமக்கே தெரியும். பாடல் பெற்ற திருத்தலங்களே அங்க 5 இருக்கின்றன. அந்த கைலை மலையார் கட்சி ஆலயங்கள் கம்பமும் மேவிய தன்மை கண்டு ஏகாம்பரத்திலும் கட்சி ஆலயங்கள் பலவற்றிலும் கைலையாராகிய பெருமான் கட்சி ஆலயங்கள் பலவற்றிலும் கம்பமும் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் என்ற அந்த திருக்கோயிலிலும் மேவிய தன்மை கண்டு போற்ற பொருந்தி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற தன்மையினை போற்றுவதற்காக குபேரன் காஞ்சி மாநகருக்கு வர்றான். அவ்வாறு வர்றப்போ பயிலும் ஒரு பலகுண்டு எப்படி வர்றான்? இதை காஞ்சி மாநகரிலே வந்து பெருமானை தரிசிப்பதற்காக வருகிற அவன் இங்கே தங்குவதற்காக அழகாபுரியில் இருக்கின்ற பல உருவங்களுடன் வகுத்த தன்மையினை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறான். பயிலும் ஒரு பலகுண்டு. அங்கே எப்படி அந்த அழகாபுரியிலே பல மாளிகைகளும் பல பொருள்களும் விளங்குகின்றனவோ அவற்றையெல்லாம் தான் வருகிற பொழுது இங்கே காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து தான் தங்கியிருக்கிற இடத்தில் குவித்து வைத்திருப்பது போல அழகாபுரியை போல இந்த வணிகர்களுடைய வீதிகள் விளங்கின என்று இந்த பாடல் சொல்கிறது. கீழே இருக்கிற 2 அடிகள் ஓமை, மேலே இருக்கிற செய்தி பொருள். என்ன செய்தி? வெயிலை போல அல்லது ஒளி வீசுகின்ற மணிகலம் பதிக்கப்பட்ட அணிகலன்களை அணிந்த வணிகர்கள் தங்களிடம் இருக்கிற நிதிகளின் வளங்களை மேலும் பெருகச் செய்வதற்காக செல்வங்கள் மிகுந்த இடத்திலே மிக அழகான வாயில்களை உடைய மிகப்பெரிய செல்வ கூடங்கள் ஆகியவற்றிலே அவர்கள் நிறைகிறார்கள். அங்கே அவர்கள் தங்களிடம் இருக்கிற பல்வேறு வகையான பொருள்களை, பொருட்குளங்கள் என்றால் பொன்னாலும் நவமணிகளாலும் ஆகிய அந்த பொருள்களை எல்லாம் நிறைத்து வைத்திருக்கிறார்கள். வணிகர் வீதி அல்லவா, விற்பனை செய்வதற்காக குவித்து வைத்திருக்கிறார்கள். அது எவ்வாறு இருக்கிறது என்றால், நிதிக்கோனாகிய குபேரன் கைலை மலையாராகிய பெருமான் கட்சி ஆலயங்களிலும் ஏகம்பத்திலும் தங்கியிருக்கிற பெருமானை வழிபாடு செய்து போற்றுவதற்காக அழகாபுரியிலிருந்து பல பொருள்களையும் பல மாளிகைகளையும் இங்கே கொண்டு வந்து அமைத்திருப்பது போல விளங்கிற்று என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் மிகைப்பாடல் தானே. முன்னாடியே ஆவண விதியை சொல்லிவிட்டு மீண்டும் இங்க சொல்கிறாரு, மிகைப்பாடல் தான். சரி, சிறப்பு என்னன்னா, நகர் என்ற சொல்லுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். அது விளங்கி தோன்றுதல், சிற்றூரிலிருந்து இது பேரூராக மாறி விளங்கி தோன்றுவதனாலே நகர் என்று பெயர். நகர் என்றால் மாளிகை என்று பொருள். ஏனென்றால் சாதாரண வீடுகளிலிருந்து இந்த மாளிகைகள் விளங்கி தோன்றுவதனாலே நகர் என்று பெயர். இன்னொன்னு, வெயில் உமிழும் பன்மணி என்னார். உமிழ்தல் என்றால் என்ன பொருள்? வெயிலை உமிழ்தான். பகல்கான்று எழுதரும் பல்கதிர் பரிதி என்று சொல்வது போல திருமுருகாற்றுப்படையில உலகம் ஓப்ப வளநேர்வு தெரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல்கண்டான்னு சொல்ல போல பகல்கான்று எழுதரும் பல்கதிர் பரிதிமா. பகலை கக்கி விட்டு மேல் எழுகிறதாம் பல கதிர்களுடைய பரிதி சூரியன். அப்ப என்ன அர்த்தம்? ஒளி வீசுவதை அங்கே ஒளி கக்குதல் என்று சொல்றாங்க. அதுபோல இங்க வெயிலை உமிழ்கிறது. உமிழ்தல் என்றால் துப்புறதுன்னு அர்த்தம். நம்முடைய வாயிலிருந்து கீழே உமிழ்வதைத்தான் உமிழ்தல் சொல்லுவோம். பாரதி கூட வேடிக்கையா பாடுவான், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயப்படலாகாது பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயப்படலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பாம். எப்படி ஒரு பெண்களுக்கு தைரியத்தை ஊட்டுறான் பாருங்க. அங்கே உமிழ்தல் என்பது துப்புதல் என்பது பொருள். ஆனால் இங்க வெயில் உமிழும் மணி
வெயில் உமிழும் பன்மணி என்றால் வெயிலை போல ஒளியை வீசுகிற என்பதுதான் பொருள். உமிழ்தல் என்றால் இந்த இடத்தை வீசுகின்ற என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று பார்த்துவிட்டு அடுத்த பாடல் செல்கிறோம். அடுத்த பாடல் வேளாளர் வீதி. இது இயல்பாகவே நம்முடைய தெய்வ சேக்கடார் பாடிய பாடல் தான் வேளாளர் வீதி. வேளாளர் என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த தாளாண்மையினால் மிக்க இருக்கும் வேளாளர். அது ஆக்கூரில் மிகச்சிறப்பாக சம்பந்த பெருமான் பாடுவார். தாளாட மிக்க இருக்கும் தந்தோன்றி மாடமேன் பாடுவார். வேளாளர் என்பவர்கள் விருந்திருக்க உண்ணாதவர்கள். வேளாளர்கள் என்றால் என்ன பொருள் என்றால் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர்கள் என்பது பொருள். வேளாண்மை செய்தற் பொருட்டு தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்றுதான் வள்ளுவர் பாடுவார். வேளாண்மை என்று சொன்னால் அந்த இடத்துல விவசாயம் என்ற பொருள் இல்லை. தகுதியானவர்களுக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு, உபகாரம் செய்தற் பொருட்டு, நாம் முயற்சி செய்து ஈட்டுகிற பொருளெல்லாம் எதற்காக என்றால் தகுதியானவர்களுக்கு உபகாரம் செய்தற்காகவே. அப்போ வேளாளன் என்று ஏன் நாம் அந்த உழவு தொழில் செய்பவனை சொல்லுகிறோம் என்றால், எல்லா உயிர்களுக்கும் அவன் உபகாரம் செய்கிறான். அந்த உழவன் இல்லை என்றால் இந்த நாடு என்ன ஆயிருக்கும்? உழுவார் உலகத்தாருக்கு ஆணி என்றார் வள்ளுவர். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி. ஆணி எப்படி பொருள்களை நிலைபெறச் செய்கிறதோ அதை போல இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களை உடம்போடு நிலைபெறச் செய்கின்ற தன்மையை உண்டாக்குபவர்கள் உழவர்கள். அதனாலதான் உழவர்களை உலகத்துக்கு ஆணினார். இன்னும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், அவங்கதான் உண்மையா வாழ்பவர்கள், மற்றவர்கள் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார். உழுதுண்டு வாழ்பவர்கள் தான் வாழ்பவர்கள், உண்மையில் வாழ்க்கையை பெறுவார்கள். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ வாழ்தல் என்றால் என்ன என்றால் மற்றவர்களுக்காக வாழ்பவர். அப்போ அவர்கள் மிகப்பெரும் தொண்டினை உலகத்திற்கு செய்கிறார்கள். ஆனா உழுவார் உலகத்தாருக்கு ஆணி என்றும் இன்னொரு பாடலை சொல்லுவார். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலை. இந்த உலகத்தில் பற்றுகள் எல்லாவற்றையும் நாங்கள் துறந்து விட்டோம் என்று துறவிகளுக்கு கூட நிலையில்லாத தன்மை உண்டாகிவிடும். விளைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலை இல்லை. எப்போ? உழவினார் கைமடங்கின். உழவர்கள் தங்களுடைய தொழிலை செய்யாமல் கையை மடக்கிக் கொள்வார்களானால் துறவிகளுக்கு கூட வாழ்க்கை இல்லாமல் போய்விடும் என்று வள்ளுவர் உழவினுடைய பெருமையை சொல்வார். அப்படிப்பட்ட வேளாளர்கள் என்றால் பிறருக்கு உபகாரம் செய்பவர்கள் என்பதுதான் பொருள். தங்களுடைய உழுதொழிலாரே, அது பயிர் தொழில் மட்டுமல்ல, அது உயிர் தொழில். அந்த பயிர் தொழிலாலே உயிரை காப்பாற்றுகிற தொழிலை செய்கிறதாலே அவர்களை அந்த தொழிலை அறச்செயல் தர்ம வினை என்று சொல்கிறார் தெய்வ சேக்கடார். அதை நாம் இந்த பாடலை பார்க்கிறோம் பாருங்க. விழவுமலி திருக்காஞ்சி வரைப்பின் வேளாண் விழுக்குடிமை பெரும் செல்வர் விளங்கும் வேணி மழ இள வெண்திங்கள் புனை கம்பர் செம்பொன் மலைவல்லிக்கு அளித்த அருள் உணவின் மூலம் தொழவுலகும் பெருமவள்தான் அருளை பெற்று தொன்னிலத்து மண்ணுயிர் வேதவாய்மை உழவு தொழிலார் பெருக்கி உயிர்களெல்லாம் ஓங்க வரும் தருமவினை, உயிர்களெல்லாம் ஓங்க வரும் தரும வினைக்கு உடனால் என்றும் என்று அந்த வேளாளர்களுடைய சிறப்பை சொல்கிறார். இங்கே நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்று சொல்லப்படுகிற அந்த 4 பாகுபாடு என்பது நம்முடைய தொல்காப்பியம் பேசுகிற காலத்திலேயே இருக்கிறது. ஆனால் இந்த வருண பேதம் என்று சொல்லப்படுகிற பிராமண, வைசிய, கத்திரிய, சூத்திர என்ற அமைப்பை நம்முடைய தொல்காப்பியம் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மாறாக எப்படி சொல்கிறார்கள்? 4 பாகுபாடுகளை சொல்கிறார். அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்று சொல்லுகிறார். அது எப்படி சொல்லப்படுகிறது என்றால் அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் அவங்களுக்கு 6 தொழில் இருக்கிறது. ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்ற 6 தொழில் இருப்பதனாலே அவர்களை சொல்லுகிற பொழுது தொல்காப்பியர் சொல்லுகிறார் அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும். சரி, அடுத்த அரசர்களை எப்படி சொல்றார்? ஐவகை மரபின் அரசர் பக்கமும்.
அரசர்களுக்கு 5 தொழில்கள் சொல்கிறார். என்ன 5 தொழில்கள் என்றால், ஓதல், வேட்டல், ஈதல், படை வழங்குதல், குடி ஓம்புதல். இது அரசருக்குரிய 5 தொழில்கள். அந்தணர்களுக்கு ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். ஆனால் அரசருக்குரிய 5 தொழில்கள் யாவை என்றால், இதெல்லாம் தொல்காப்பியம் சொல்லுகிற செய்திகள். ஓதல், வேட்டல், வேள்வி செய்வித்தல், ஈதல், இல்லாதவருக்கு வழங்குதல், படை வழங்குதல் மிக முக்கியமானது. ஏனென்றால் நாட்டை காப்பாற்றுகின்ற வீரனுக்கு படை வழங்க வேண்டும். நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என்று புறநானூறு பாடுகிறது. கடமை சொல்லுகிற பொழுது அரசனுக்கு என்னையா கடமை என்றால், நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. ஒருவனுடைய திறமையை பார்த்து நீவன் வாழ்போருக்கு வல்லவன், இவன் விற்போருக்கு வல்லவன், இவன் யானையேற்றத்தில் வல்லவன், இவன் குதிரையேற்றத்தில் வல்லவன் என்று அந்த நல்ல நடை என்றால் அந்த நல்ல பணியை, நல்ல பதவியை தருவது வேந்தற்கு கடன் என்று வள்ளுவர் சொல்வார். அது இல்ல புறநானூறு சொல்லும். அதே போல இங்கே அரசர்களுக்கு 5 தொழில்ல ஓதல், வேட்டல், ஈதல், படை வழங்கல், குடி ஓம்புதல். இல்ல குடிமக்களை தன்னுடைய குழந்தைகளாக செங்கோல் வேந்தனுடைய சிறப்பை சொல்கிற பொழுது குடி ஓம்புதலை மிக அந்த செங்கோன்மைங்கிற அதிகாரத்துல அரசன் எப்படியெல்லாம் குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு அரசன் தான் குடிமக்களை சரியாக காப்பாற்றவில்லை என்றால் அவர்கள் என்னை கொடுங்கோலன் என்று பழி தூற்றட்டும் என்று சொல்லி வஞ்சனம் கூறி போருக்கு செல்வான். என் நிழல் வாழ்னர் செல் நிழல் காணாது கொடியன் எம் இறை என கண்ணீர் பரப்பி குடி பழிதூற்றும் கோலையனாகுக என்று ஒரு அரசன் சொல்லுவான். அப்போ செங்கோல் வேந்தனாக விளங்க வேண்டும் என்றால் குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற செய்தி. இது அந்த அரசருக்குரிய 5 தொழில்கள். அடுத்து 2 மரபின் ஏனோர் பக்கமும், மறுபடியும் நான் படிக்கிறது சூத்திரத்தை, அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும், ஐவகை மரபின் அரசர் பக்கமும், 2 மரபின் ஏனோர் பக்கமும். ஏனோர் என்பது வணிகர்களும் வேளாளர்களும். அவர்களுக்கு 6 தொழில்கள். அந்த வணிகர்களுக்கு 6 தொழில் எவை, வேளாளருக்கு 6 தொழில் எவை என்றால், வணிகர்களுக்கு ஓதல், வேட்டல், ஈதல், உழவு, வாணிகம், நிறைவோம்பல் என்ற 6 தொழில் வணிகருக்குரியது. அதுபோல வேளாளர்களுக்கு உழவொழிந்த தொழில்களை செய்தல், விருந்தோம்பல், விருந்து ஓம்பல். பாருங்க, வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், தாளாளன் என்பான் கடன்படா வாழ்வோன். திரிகடகத்துல ஒரு பாட்டிலே தாளாளன் என்பான் கடன்படா வாழ், வேளாளன் என்பான் விருந்திருக்க உள்ளார், கோளாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது என்பது திரிகடுகம். திரிகடுகம் என்ற ஒரு நூல்ல மிக அருமையாக சொல்கிறார். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்டார், விருந்து புறத்திருக்க தான் உண்டல், சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று வள்ளுவோம். அப்போ இங்கே வேளாளர்கள் என்ன செய்கிறார்கள்? உழவு தொழில் செய்கிறார்கள், உழவு ஒழிந்த பிற செயல்களையும் செய்கிறார்கள், விருந்தோம்பல் செய்கிறார்கள், பகடு புறந்தறுதல், பகடுனா மாடுகளை எல்லாம் வச்சு காப்பாற்றுதல், அடுத்து வழிபாடு செய்தல், வேதம் ஒழிந்த கல்வி கற்றல் ஆகியவை வேளாளருக்குரிய 6 தொழில்கள். அதான் 2 மரபின் ஏனோர் பக்கம் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பை உடைய வேளாண்குடியிலே ஆழ்வார்கள் என்ன செய்கிறார்கள்? விழவுமலி திருக்காஞ்சி வரைப்பில், முன்னாடி கூட பார்த்தோம், அந்த விழாக்கள் நிறைந்திருக்கிற வீதியிலே இருக்கிற மாளிகைகளிலே பெண்கள் ஏறி ஆடுகின்ற, அரங்கில் ஏறி ஆடுகின்ற அவர்களுடைய காலில் அணிந்திருக்கிற நூபுர ஓசை முன்னாடி பார்த்தோம். யானையினுடைய அதிர்வு, மாவினுடைய கனைப்பு என்றெல்லாம் பார்க்கிற பொழுது பெண்கள் காலில் அணிந்த நூபுர ஒலி அதை சொல்லுகிற பொழுது விழவராத அம்பொன்மணி வீதிகளில் அரங்கில் ஆடும் அறிவையர் 98வது பாட்டுல பார்த்திருக்கிறோம். விழவராத அம்பொன்மணி வீதிகளில் அரங்கில் ஆடும் அறிவையர். அப்படி விழா குன்றாது எப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது காஞ்சி மாநகரம். அதான் விழவு வலி திருக்காஞ்சி, எப்பொழுதும் வலிதல் என்றால் நிறைதல். நாள்தோறும் விழாக்கள், மாதந்தோறும் விழாக்கள்.
அதான் நித்திய நைமித்தியங்கள் சொல்லுவார். அதுபோல விழவுமொழி திருக்காஞ்சி வரைப்பில் எல்லையில வேளாண் விழுக்குடிமை பெருஞ்செல்வர், வேளாண்மை வேளாண் உபகாரமாகிய பிறருக்கு உபகாரம் செய்கின்ற தொழிலை மேற்கொண்டிருக்கிற அந்த வேளாளர்களாகிய விழுக்குடிமை மேலான குடியது என விழுவார் உலகத்தார் காணி. அந்த குடியில் பிறந்தவர்கள் விழுக்குடி பிறந்தவர்கள், மேலான குடியில் பிறந்தவர்கள். அவர்கள் பெரும் செல்வர்கள். மேலி செல்வம் கோடைப்படாது. பழைய பாடல் ஒற்றை வரியில் சிறுவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். வேலி செல்வம் கோடைப்படாது. மேலின்னா உழவு தொழில் கருவியர் என்னெல்லாம் நம்முடைய உழவு தொழிலுடைய சிறப்பை சிறுவர் முதல் நாம் பெரிய இலக்கியங்கள் வரை எல்லாவற்றிலும் பார்க்கிறோம். அப்போ விழுக்குடிமை பெரும் செல்வர் என்ன செய்கிறாங்களா அந்த உழவர்கள், விளங்கும் வேணி மழை இள வெண் திங்கள் புனை கம்பர் செம்பொன் மலைவல்லிக்கு அளித்த, ரொம்ப அருமையான தொடர். சடாமுடி விளங்குகிற விளங்கும் வேணி, விளக்கமாக காட்சியளிக்கிற சடாமுடியினையுடைய மழை இள வெண் திங்கள், மழவும் இளவும் ரெண்டுமே இளமை பொருள் தான். இளவும் குழவும் இளமை பொருள்னு சொல்லுவாங்க தொல்காப்பியத்துல. மழவு என்றாலும் இள என்றாலும் ஒன்றுதான். அது ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பிறைச்சந்திரனை சூடி இருக்கிறார் சாமி. விளங்கும் வேணி, விளக்கமாக தோன்றுகிற சடாமுடி. ஏனென்றால் அவர் பிஞகன், தலைக்கோலம் உடையவர். அந்த தலைக்கோலத்துல என்ன இருக்கிற மழை இள வெண் திங்கள், வெண்மையான பிறைச்சந்திரன். அது மிக மிக இளமையான பிறைச்சந்திரன். அதை புனைந்திருக்கிற கம்பர், அதை சடாமுடியிலே அணிந்திருக்கிற ஏகம்பர். அந்த ஏகம்பர் என்ன பண்றாரு, செம்பொன் மலைவல்லிக்கு, செம்பொன் போல விளங்குகிற இமயமலையின் அரசனாகிய பர்வதராஜனுடைய மகளாகிய பார்வதிக்கு, உமையம்மைக்கு, மலைவல்லி மலையரசன் பெற்ற கொடி போல்வர்களாகிய உமையம்மை, அது உமையாகுவார், மலைவல்லிக்கு அளித்த. சுவாமி என்ன பண்றாரு, 2 நாழி நெல் கொடுத்தார் அல்லவா, யாருக்கு, மலைவல்லிக்கு. அதை சொல்றாருங்க. விளங்கும் வேணி மழவிளை வெண்திங்கள் புனை கம்பர் என்றால் சிவன். அவர் செம்பொன் மலைவல்லி என்றால் உமையம்மை. அந்த உமைவல்லிக்கு, மலைவல்லிக்கு அளித்த அருள் உணவின் மூலம், அருளாகிய உணவு. அதுக்கு மூலம் எது, எல்லா உயிர்களுக்கும் அருளை பொழிகின்ற, அதுக்காக 32 அறம் செய்வதற்காக தானே அந்த அம்மா வாங்கினாங்க 2 நாழிகை நெல். அந்த உணவின் மூலம், உணவுக்கு மூலமாக இருக்கிற நெல்லுன்னு அர்த்தம். அந்த நெல்ல தொழ உலகு பெருமவள் தான். இந்த உலகமெல்லாம் தொழத்தக்க அளவு எல்லா உலகையும் பெறுகின்றவள் அவள் தான். பெற்றவள் அந்த அம்மையார் தான். நிறைய இலக்கியங்கள்ல சித்தாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அம்மையார் தான் பெற்றிருக்கிறாள் சொல்றோம். அதை தொழ உலகு பெரும் அவள் தான் அவளை பெற்று, எதை, உணவின் மூலம் பாருங்க மேல, உணவின் மூலம் அவள் தான் அவளை பெற்று, அவளாலே கொடுக்க பெற்று. யாராலே கொடுக்க பெற்று, மலைவல்லியினாலே கொடுக்க பெற்று. மலைவல்லிக்கு நெல் எங்க இருந்து வந்தது, விளங்கும் வேணி மழை இள வெண் திங்கள் புனை கம்பர் செம்பொன் மலைவல்லிக்கு அளித்த அருள் உணவின் மூலமாகி அந்த நெல், 2 நாழிகை நெல். அது உலகார் எல்லாராலும் தொழப்படுகிற அம்மையார் பெற்றார். பெருமானது பெற்றார். பெரும் அவள் தான் பெற்ற அந்த அம்மையார் தான் அருளை பெற்று, அவர் இந்த உழவர்களுக்கு அந்த நெல்லை கொடுக்கிறார். அருளை பெற்று தொன்னிலத்து மண்ணு பயிர் வேத வாய்மை, இந்த தொன்மையான நிலத்துல நிலைபேருடைய அந்த பயிர்களை, என்னும் நிலைத்திருக்கிற பயிர்களை வேத வாய்மையின்படி, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒழுக்கத்தின்படி, நம்முடைய தமிழ் வேதம் திருக்குறள், தமிழ் மறை என்று பெயர், அதுவும் சொல்லுகிறது உழவு தொழில் சிறப்பை. வேதங்கள் சொல்லுகின்றன, திருமுறைகள் சொல்லுகின்றன. ஆக எல்லாவற்றிலும் சிறப்பித்து சொல்லப்படுகிறதுனாலே அது வேத வாய்மை தொழில், உழவு தொழில். அந்த வேத வாய்மை உழவு தொழிலால் பெருக்கி, வேத வாய்மையாக, வேதங்களில் சொல்லப்பட்ட வாய்மையாகிய உழவு தொழிலாலே பெருக்குகிறார்கள். எதை பெருக்குகிறார்கள், உணவின் மூலமாகிய நெல்லை பெருக்குகிறார்கள்.
அம்மையிடமிருந்து பெற்று அதை பெருக்குகிறார்கள். மண்ணு பயிர் தொழிலை செய்து பெருக்குகிறார்கள். வேதங்களில் சொல்லப்பட்ட வாய்மையாக விளங்குகிற உழவு தொழிலை செய்து பெருக்குகிறார்கள். அந்த உழு தொழிலால் உழவு தொழிலால் பெருக்கி உயிர்களெல்லாம் ஓங்க. அந்த இருநாழிகை நெல்லை அம்மையார் இருநாழிகை நெல்லில் உழவர்களுக்கு ஒரு பகுதியை அருள, அதை அவர்கள் நிலை பெற்ற தொழிலாகிய பயிர் தொழிலை வேதங்களில் சொல்லப்பட்டு என்றும் நிலைத்திருக்கிற வாய்மையாக விளங்குகிற அந்த உழவு தொழிலை அவர்கள் செய்து அதனாலே அந்த நெல்லை பெருக்கி உயிர்களெல்லாம் ஓங்க. அந்த நெல்லை பெருக்கியதனாலே பயிர் விளைந்ததனாலே அவற்றையெல்லாம் உயிர்களெல்லாம் உண்டு. உயிர்களெல்லாம் என்ன பொருள் இந்த இடத்துல? உயிர்களை பெற்றிருக்கிற உடம்பெல்லாம் எல்லாம் உண்டு ஓங்க வரும். அதனாலே தழைத்து வளர்கிறது உயிர்கள். ஒருவேளை உணவில்லை என்றால் நம்ம என்ன ஆயிடுறோம்? தளர்ந்து போயிடுறோம். ஒருவேளை கூட நம்மால உண்ணாமல் இருக்க முடியல. அப்படிப்பட்ட கொடியது நம்முடைய வயிறு. உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு பாண்டார் ஔவையார். அப்ப அந்த உயிர்கள் எல்லாம் தழைத்து சிறக்க வேண்டும் என்றால், ஓங்கி வளர வேண்டும் என்றால் உணவு வேண்டும். அந்த உணவை தருவது நெல்லு தான், நெற்பயிர் தான். அதனாலதான் ஓங்க வரும் தருமவினை. தருமவினை என்றால் அறச்செயல். இந்த உழவு தொழில் இருக்கிறது, அதை அறச்செயல் என்று சொல்லுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். ஏனென்றால் ஏனைய தொழில்கள் போல் இல்லாமல் இத்தொழில் உயிர்களிடத்து கொண்ட அருளை காப்பாற்றுகிறது, அருளை காட்டுகிற அறம் விளங்குவதாக விளங்குகிறது. அதனால இதற்கு தருமவினை அறச்செயல் என்று நம்முடைய தெய்வ சக்கரார் அவர்கள் இந்த உழவு தொழிலை குறிப்பிடுகிறார். ஏன்னா நம்முடைய திருக்குறளையும் 10 பாடல்களிலே உழவு என்னும் அதிகாரத்தில் மிகச் செம்மையாக சொல்லப்பட்டு சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. எல்லா தொழில்களிலும் தலையாய தொழில் உழவு தொழில் தான் என்று சொல்கிறார். காரணம் என்னன்னா அதான் அறவினை, அதுதான் தர்மச்செயல். இப்படி வேதத்தின் வாய்மை, வேதத்தில் சொல்லப்பட்ட வாய்மையாக விளங்குவது, தமிழ் வேதம் என்றும் தமிழ் மறை என்றும் உலக பொதுமறை என்றும் சொல்லப்படுகிற திருக்குறளில் சிறப்பித்து சொல்லப்படுகிற வாய்மையாக விளங்குவது, நம்முடைய திருமுறைகளில் வேதம் தமிழால் விரித்தார் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் ஞானசம்பந்த பெருமானை சொல்லுவார். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல். தன்புனல் வீழ்ந்தால் என்ன ஆகும்? பயிர்கள் செழிக்கும். பயிர்கள் செழித்தால் உயிர்கள் தழைத்து ஓங்கும். எனவே உயிர்கள் ஓங்க வரும் தன்மைக்கு துணையாக இருப்பது தருமவினை, அறச்செயலாகிய உழவு தொழில். அதை தருமவினைக்கு உளரால் என்றும் உளர் என்றும் உளர். உழவு தொழில் செய்கிற வேளாண் குடிமக்கள் என்றும் இருக்கிறார்கள் என்று வேளாளர் வீதியினுடைய சிறப்பை இந்த 102வது பாடல் சொல்கிறது என்று சொல்லி, அடுத்து 103வது பாடல். இந்த 103வது பாடல்ல பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்ற பல்வேறு வீதிகளை பொதுவாக குறிப்பிடுகிறார். நாம் வணிகர் வீதி, அரசர் வீதி, வேளாளர் வீதி எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது குல பேதம். அந்த 4 குலங்களிலேயும் அந்த உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் ஆகியவர்களுடைய கலப்பினால் ஏற்படுகிற புதிய உறவு. நம்முடைய அந்த காலத்துல இந்த சம்புவராயர் என்ற ஒரு அரசர் இருந்தார். திருவண்ணாமலை பகுதியில சம்புவராயர் மாவட்டம் வந்து ஒரு காலத்துல பேரை வச்சிருந்தாங்க. அந்த சம்புவராயருடைய ஆட்சி காலத்துல ஒரு கல்வெட்டு வெளியிடப்பட்டது. அதுல அனுலோமர், பிரதிலோமர், இலாளர் முதலான சாதி பிரிவுகளை பற்றிய செய்திகள் வருகின்றன. அனுலோமர்னா யாரு, பிரதிலோமர்னா யாரு என்றால், அனுலோமர் என்பவர்கள் யார் என்றால், ஒரு உயர்ந்த ஜாதி ஆணொருவன் தாழ்ந்த சாதி பெண்ணை கூடி பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு அனுலோமர் என்று பெயர். அப்படி ஒரு ஜாதி. உயர் சாதி ஆணும் அதனை விட தாழ்ந்த, அந்த அளவுக்கு அரசர், வணிகர், வேளாளர். அப்போ வணிகருக்கு மற்ற ரெண்டும். இது போல ஒரு உயர் சாதி ஆண் தன்னை விட தன்னினும் குறைந்த சாதி பெண்ணை கூடி பிறந்த
அந்த வாரிசுகளுக்கு பிள்ளைகளுக்கு அனுலோமர் என்ற பெயரும், அதுபோல உயர் சாதி பெண்ணுடன் கூடி பிறந்த தாழ்ந்த சாதி ஆணானவன் உயர் சாதி பெண்ணோடு கூடி பிறந்த பிரதிலோமரும், இந்த 2 பேருக்குள்ள அந்த அனுலோமர் பிரதிலோமர் ஆகிய இருவருக்கும் மனம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு பிறக்கிற சங்கரர் என்ற பிரிவை சார்ந்தவர்களும் குலபேதம் உடையவர்கள். இந்த குலபேதம் உடையவர்கள் எல்லாம் எப்படி அந்த காஞ்சி மாநகரிலே வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை இந்த 103வது பாடல் சொல்லுகிறது. ஓங்கிய நாற்குலத்து மிகச்சிறந்து விளங்குகிற, சிறப்பித்து சொல்லப்படுகிற, உயர்வுடையதாக கருதப்படுகிற அந்தணர் வணிகர், அந்தணர் அரசர் வணிகர் வேளாளர் என்று சொல்லப்படுகிற அந்த நாற்குலங்களிலும் ஒவ்வா புணர்வில், பாருங்க அது பொருள் உங்களுக்கு நன்றாக புரியும், நான் பாடலை படிக்கிறேன். ஓங்கிய நாற்குலத்து ஒவ்வா புணர்வின் தம்மில் உயர்ந்தனவும் இழிந்தனவும் ஆன சாதி தாம் குழுமி பிறந்த குல வேதமெல்லாம் தம் தகைமைக்கு ஏற்ற தனி இடங்கள் மேவி ஆங்கு நிறை கிளை பயின்று மரபின் ஆற்ற அடுத்த வினை தொழில் முறைமை வழாமை நீடும் பாங்குவளர் இருக்கை நிலை பலவுமெல்லாம் பண்பு நீடிய உரிமைப்பால அன்றே என்பது அசலனை. உரிமை உடையவை என்பது பொருள். என்ன பொருள் என்றால், ஓங்கிய நாற்குலத்து, நான் சொன்னது போல உயருடைய 4 குலம், அந்தணர் அரசர் வணிகர் வேளாளர் என்று சொல்லப்படுகிற உயருடைய 4 குலம். அதுல ஒவ்வா புணர்ச்சினா என்னென்றால், உயர் சாதி ஆண் தன்னினும் குறைந்த சாதி பெண்ணை மணந்து கொண்டு புணர்வு. அதே போல உயர் சாதி பெண் தன்னினும் குறைந்த சாதி ஆணோடு கலந்து பிள்ளை பெறுவது. அதான் இங்க ஒவ்வா புணர்வு என்றார். பொருத்தமில்லாத புணர்ச்சியினாலே உயர்ந்தனவும் இடிந்தனவுமான சாதி, அதான் அனுலோமர் பிரதிலோமர் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த இடிந்த சாதிகளும் தாம் குழுமி பிறந்த, அதற்கு பிறகு அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அனுலோமர் பிரதிலோமர் ஆகிய அவர்கள் இணைந்து பிறந்த சங்கரர் என்று குறிப்பிட்ட சாதியும், இந்த குலபேதம் எல்லாம், இந்த மரபு வேறுபாடுகள் எல்லாம் தம் தகைமைக்கேற்ற அவர்களுக்கும் தகை. இப்போ அனுலோமர்னா அவங்க என்ன பணி செய்யணும், இதுல 6 வகை அமைப்புகள் வருவாங்க. நீங்க ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா அனுலோமர்லையும் பிரதிலோமர்லையும் அவ்வாறு வகை வரும். இவர்கள் எல்லாம் தங்களுடைய தகுதிக்கு ஏற்ப தனி இடங்கள் மேவி, தனித்தனி இடங்களிலே பொருந்தி ஆங்கு நிறை கிளை பயின்று அங்கே தங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து மரபின் ஆற்ற தங்களுடைய மரபுகளுக்கு ஏற்ற தொழிலை செய்ய. நீங்க அந்த சம்பூராயர் மாவட்டத்துல சம்பூராயருடைய அனுமதியை பெற்று வெட்டப்பட்ட கல்வெட்டுல மிக குறிப்பான செய்திகள் எல்லாம் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இராளர் என்று சொல்லப்படுகிறவர்கள், அந்த குறிப்பிட்ட அந்தணர்கள் அரசனுடைய அனுமதியை பெற்று இன்னாரை மணந்து கொள்ளலாம் என்றும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த அனுலோமர் பிரதிலோமர் ஆகியவர்கள் எல்லாம் தங்களுடைய இல்லங்களுக்கு முன்னாலே இப்படி வீடுகளை அழகுபடுத்துவது போல இன்னென்ன அமைப்புகளோடு வீடு கட்டி கொள்ளலாம் என்றும், அவர்கள் வீதியில் செல்கிற பொழுது இப்படிப்பட்ட உடைகளை அணிந்து கொள்ளலாம் என்றெல்லாம் கூட அந்த கல்வெட்டிலே சொல்லப்பட்டிருப்பதாக எனக்கு படித்த நினைவு இருக்கிறது. சம்பூராயர் மாவட்டத்துல சம்பூராயருடைய ஆணையை பெற்ற கல்வெட்டு. அதுல அந்த அனுலோமர் பிரதிலோமர் இராளர் என்று சொல்லப்படுகிற பிரிவுகளை பற்றிய செய்திகள் எல்லாம் வருகின்றன. அவர்கள் தங்களுடைய தகுதிக்கு ஏற்ற தனி இடங்களிலே பொருந்தி இருந்து ஆங்கும் நிறை கிளை பயின்று தங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து மரபின் ஆற்ற தங்களுடைய மரபுகளுக்கு ஏற்ற தொழிலை செய்ய அடுத்த வினை தொழில் முறைமை வழாமை, தங்களுக்கு அடுத்த தொழில் முறையிலிருந்து கொஞ்சம் கூட வழுவாமல் நீடு பாங்குவளர் இருக்கை, அவர்கள் தொடர்ந்து வாழ்கின்ற, தொடர்ந்து பல இருக்கைகள், பல வீடுகள், இருக்கை நிலை பலவும் எல்லாம் பல வீதிகளிலே இவ்வாறு பல வீடுகள் அமைந்திருந்தன. அந்த பண்பு நீடிய உரிமை பால, அவையெல்லாம் தங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற பண்புடையவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று இந்த பாடல்ல குலவேதம் பற்றிய செய்திகள் சொல்லுறாங்க. நம்முடைய ஆசிரியர் சில செய்திகளை குறிப்பிடுகிற உரையாசிரியர், நாற்குலத்தினுள் உயர் சாதி ஆணும் தாழ்ந்த சாதி பெண்ணும் கூடி பிறந்த 3 வகையான அனுலோமரும்
அதுபோல தாழ்ந்த சாதி ஆண் உயர்ந்த சாதி பெண்ணுடன் சேர்ந்து பிறந்த அறுவகையான பிரதிலோகரும் இவ்விருவகையினர் தம்முட்கலப்பால் பிறந்த சங்கரரும் இவையெல்லாம் குலபேதமாகும் என்று மனு முதலிய தர்ம நூல்கள் வகுக்கும். அனுலோமர் மூவர் பிரதிலோமர் மூவர் ஆக அறுவர் என்பதும் இவ்வருவரும் ஔத்திரி தீக்கை முதலான தீக்கைக்கு உரியர் என்பதும் சிவ ஆகமங்களின் குழலுமாம். இதனுடைய விரிவுகள் எல்லாம் ஆண்டு கண்டுகொள்க என்று நம்முடைய உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் தம்முடைய தகைமைக்கு ஏற்ற இடங்களில் அவர்கள் மேவி வாழ்ந்தார்கள் என்பது நகர அமைப்பிலும் மக்கள் கூட்ட ஒழுங்கு அமைப்பிலும் இக்குலத்தவர் யாவரும் அவ்வவர்க்கு குறித்த ஒவ்வொரு தனி இடத்தில் குடி வாழ்க்கைக்கும் அவ்வவர் மரபுக்கேற்ற தனித்தொழில் வாழ்க்கைக்கும் உரியவர் என்பது இந்த தம் தகைமைக்கேற்ற தனியிடங்கள் மேவி ஆங்கும் நிறை கிளைவையின்று மரபின் ஆற்ற என்ற தொடரால் நாம் புரிந்து கொள்கிற செய்தி என்றும் நம்முடைய உரையாசிரியர்கள் மிக அருமையாக குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட குலவேதம் உடையவர்களும் காஞ்சி மாநகரிலே தனித்தனி வீதிகளிலே தங்களுக்குரிய தகுதிக்கு ஏற்ப தொழிலை செய்து கொண்டு உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட பல குடியிருப்புகள் இருந்தன என்ற செய்தி இந்த 103வது பாடல் தெரிவிக்கிறது. அடுத்து 104வது பாடல்ல நாம் இப்பொழுது பாடல் முறை மாறுகிறது. இதுவரை என்சீர் ஆசிரியவர்த்தமாக பார்த்தோம். இனி வேறு வகை பாவினத்தில் மிக சிறு சிறு பாடல்கள் வாயிலாக நிரம்ப செய்திகளை மிக அழகாக சொல்கிறார். ஒரு 8 பாடல் வழியாக பார்க்கிறோம். அதுல இந்த பாடல்ல ஆதி மூதையில் அன்னகர் மன்னிய சோதி நீழ்மணி தூபமும் தீபமும் கோதில் பல்லியமும் கொடியும் பயில் வீதி நாளும் மொழியா விழா அணி. நிறைய இடங்கள்ல பார்த்துட்டோம். நாள்தோறும் விழா கொஞ்சம் கூட குறையாமல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்றால், ஆதி ஆதி என்றால் பெருமான் தான் ஆதி, ஆதி தேவன். அந்த ஆதி என்பனார் புலன்னு சொல்றோம். ஆதி அந்த ஆதி என்ற பெருமான் எழுந்தருளி இருக்கிற காஞ்சி மாநகரம் அது தொன்மையான மதிலால் சூழப்பட்டிருக்கிறது. மூதெயில், எயில்னா மதில், மூதெயில்னா முதுமை எயில், மிக பழமையான மதிலாலே சூழப்பட்டு விளங்குகிறது. அந்நகர் மன்னிய, அந்த நகரத்திலே நிலை பெற்று விளங்குகிற, மதிலுக்குள்ளே நிலை பெற்று விளங்குகிற ஆதிதேவனாகிய பெருமான் எழுந்தருளி இருக்கிற காஞ்சி மாநகரத்தில் நிலைபேருடைய மதிலால் சூழப்பட்டிருக்கிற வீதிகளில் மன்னிய வீதி, வீதி எங்க வருது? 4ஆம் அடியில முதல் சீர்ல இருப்பார். அந்த மன்னிய வீதி, வீதிகள் என்று நாம் கொள்ள வேண்டும். வீதி என்பது அங்கே சாதி ஒருமை. ஏனென்றால் நாளும் ஒழியா, ஒழியா என்ற பன்மை வாசகத்தினாலே வீதி என்பதை வீதிகள் என்று நாம் கொள்ள வேண்டும். அதெல்லாம் இலக்கணம். சரிங்க. ஆதி மூதையில் அன்னகர் மன்னிய, மன்னிய நிலைபேருடைய வீதிகள், அந்த வீதிகள்ல சோதி நீழ்மணி, நீள் சோதி மணி தீபமும் தூபமும் என்று கொஞ்சம் மாத்திக்கணும். நீண்ட ஒளி வீசுகிற அழகான தூப தீபங்கள் விளங்குகின்றன வீதிகள்ல. தூப தீபங்களும் கோதியில் பல் இயமும். இப்போ தூப தீபங்கள் வீதிகளிலே விளங்குகின்றன என்றால் நாளும் விழாக்கள் தவறாமல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனாலேதான் வீதிகளிலே பெருமான் வீதி உலா வர, அப்போ வீதி உலா வருகிற பெருமானுக்கு தூப தீபங்கள் காட்டுவதனாலே வீதிகள் முழுவதிலேயும் நாள்தோறும் நீள் சோதி மணி தூபமும், நீண்டு ஒளி வீசி பிரகாசிக்கிற அழகான தூபங்களும் அழகான தீபங்களும், அதோடு மட்டுமல்லாமல் கோதில் பல் இயமும். கோதில் பல்லியம், இயம்னா இசைக்கருவிகள், பல்லியம்னா பல வகையான இசைக்கருவிகள். பெருமான் வீதி வலம் வருகிற பொழுது விழாக்காலங்களிலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் முழங்கும். நாகசுரம் முழங்கும், அந்த பெருங் இப்பொழுதெல்லாம் கைலை வாத்தியம் என்று சொல்லுவார்கள். அதுபோல பழங்காலத்தில் அது எக்காலம், திருச்சின்னம், அடுத்த நாகஸ்வரம், அதோட முழவுகள்,
இன்னும் பல்வேறு வகையான இசைக்கருவிகள் எல்லாம் முழங்க பெருமான் வீதி வலம் வருவார். அதான் கோதில் பல்லியம். இயம்னா இசைக்கருவிகள், பல்லியம்னா பல்வேறு வகையான இசைக்கருவிகள். கோது இல் என்றால் குற்றங்கள் இல்லையாக செய்கிற. என்ன குற்றம் என்றா, நம்ம திருவிழாக்கள் காலத்துல முதல்ல பார்த்தோம்னா, திருவிழா கொடியேற்ற உடனே நாளைக்குதான் விழா தொடங்க போது இருக்கிறது என்றால், முதல் நாள் விழா என்றால் அதுக்கு முதல் நாள் இந்த ஊர் காவல் தெய்வங்கள் எல்லாம் வீதி வலம் வரும். அந்த காவல் தெய்வங்கள் வீதி வலம் வருவதற்கு என்ன காரணம் என்றால், மக்கள் யாவரும் இந்த விழாக்காலம் முழுவதும் எந்த பயமும் இல்லாமல் வாழ வேண்டும், எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், எந்த பயமும் இன்றி வாழ வேண்டும் என்பதற்கு காவலாக அந்த ஊர்காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் எல்லாம் முதல் நாள் வீதி வலம் வருகிற வழக்கம் இன்னும் சிவாலயங்களிலே உண்டு. அதுபோல் பல்வேறு வகையான இசைக்கருவிகள் முழங்குவது எதற்கென்றால், நம்முடைய துர்த்தேவதைகள் சொல்லுவோம் இல்லைங்களா, அவையெல்லாம் ஊரை விட்டு ஓடணும். பூதங்கள், பிசாசுகள் இவற்றால் வரும் குற்றங்கள் சாராமல் இருப்பதற்காக. அதான் கோது இல் பல்லியம். பூதங்களாலும் பிசாசுகளாலும் மற்ற தீய சக்திகளாலும் அந்த ஊருக்கு வருகிற. அதனால நீங்க பார்க்கலாம், ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் அந்த விழாக்காரங்களில் விழா பொறுப்பாளர்கள் காப்பணிந்து கொள்வார்கள். காப்பு கட்டுதல் சொல்வார்கள். எதற்காக காப்பணிந்து கொள்வார்கள்? அந்த விழா நடைமுறைகிற வரை யாருக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக காப்பணிவார்கள். நீங்க 4 வீதிகள், அந்த ஒவ்வொரு சந்து சேருகிற இடத்திலையும், சந்திகள் சேருகிற இடங்களிலேயும் காவல் தெய்வம் போல முன்னாடியே சென்று அங்கே சில சடங்குகள், சம்பிரதாயங்களை செய்துவிட்டு பெருமான் வீதி வலம் வருவார். இதெல்லாம் எதற்காக செய்யப்படுகிற செய்தி என்றால், எல்லோரும் மக்கள் அந்த விழாக்காலம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த இடையூறும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற செயல்கள். அதான் இங்கே கோதில் பல்லியமும், குற்றங்கள் இல்லையாக செய்கிற பல்வேறு வகையான இசைக்கருவிகள். எந்த குற்றங்கள் இல்லையாக செய்கிற என்றால், அந்த விழாக்காலங்கள், என்ன நாளும் விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற ஊர். அதனால அந்த மக்களுக்கு கவலையே இல்லை. வருஷம் முழுவதும் கவலையே இல்லாமல் இந்த இயம் முழங்குகின்றன. அதனாலே பூதங்களோ பிசாசுகளோ அவர்களுக்கு இடையூறு செய்யாது. அப்படி அந்த பூத பைசாசங்களால் வருகின்ற இடையூறுகளை இல்லையாக செய்கின்ற பல்வேறு வகையான இசைக்கருவிகளுடைய முழக்கமும், கோதில் கொடியும், குற்றங்களை இல்லையாக செய்கிற கொடி, ஏறாங்கொடி. பெருமானுக்கு ஊர்தியும் கொடிதான், ஊர்தியும் ஏறுதான், கொடியும் ஏறுதான், ஏற்றுயர் கொடி. அந்த கொடி எல்லாருடைய துன்பங்களையும் நீக்குகிற கொடி. அதனால்தான் கோதில் கொடியும் பயில் பழகுகின்ற, சிறந்து விளங்குகிற விழா, எல்லா சிறப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த விழாக்களுடைய அழகானது நாளும் ஒழியா, நாள்தோறும் ஒழிவின்றி நடந்து கொண்டே இருக்கின்றன என்று காஞ்சி மாநகரத்துல நடைபெறுகிற விழாவை பற்றி இந்த செய்தி சொல்லுகிறது. இந்த பாடல் சிறியதாக இருந்தாலும் செய்தி பாருங்க. ஆதி மூதையில் அன்னகரம் அந்நிய வீதி என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்வயப்படுத்திக் கொள்ளுங்கள், கொண்டு கூட்டுங்கள். ஆதி மூதையில் அன்னகரம் அந்நிய வீதி. நம்முடைய ஆதிநாயகராகிய பெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த காஞ்சி மாநகர், அது பழமையான மதிச்சோராலே சூழப்பட்டது. அதற்குள் அமைந்திருக்கிற அந்த நகரில் நிலைபேருடைய வீதிகள். அந்த வீதிகளிலே நாள்தோறும் நீள் மணி சோதி தூபமும் தீபமும், நீண்டு ஒளி வீசி திகழ்கிற தூப தீபங்கள். அதோடு மட்டுமல்லாமல் உயிர்களுக்கு வருகிற பயங்களை எல்லாம் போக்குகிற, பூத பைசாசங்களால் வருகிற பயங்களை எல்லாம் போக்கி மக்களை காப்பாற்றுகின்ற கோதில் பல்லியம், கோது இல், குற்றங்களை இல்லையாக செய்கிற பல்வேறு வகையான இசைக்கருவிகளும், அதை போலவே கோதிலா ஏறாம் கொடி என்று சொல்லப்படுகிற பெருமானுடைய இடப கொடியும், அதான் கோதிலா கொடி, கோதில் கொடியும் பயில் விளங்குகின்ற, சிறந்து விளங்குகின்ற விழாக்களுடைய அணியானது நாளும் ஒழியாமல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்று இந்த 104வது பாடல் சொல்கிறது. அடுத்து 105வது பாடலிலிருந்து மிகச்சிறப்பான செய்திகளை சொல்லுகிறார். வாயில் எங்கனும் தோரணம். எல்லாம் மிக எளிமையான பாடல், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். விழாக்காலம் சொன்னாக்கா
எல்லா மாளிகைகளுடைய வாயில்களிலும் தோரணம் கட்டியிருக்கிறார்கள். வாயில் எங்கனும் தோரணம், மாமதில் ஞாயில் எங்கனும் சூழ்முகில், நாள்மதி கோயில் எங்கனும் மங்கலம், தொண்டர் சூழ் கோயில் எங்கனும் உம்பர் உலாக்குளம் என்று குளக்குழாம் என்று இந்த விழா காலங்கள்ல அந்த நகரம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த 105வது பாடல் சொல்கிறது. அந்நகரினுடைய மாளிகைகள் எத்தனை வகையான மாளிகைகள் பார்த்தோம். செப்பன் மாளிகை, வெண்சுதை மாளிகை, வானடாவை மாளிகைகள், சோவானம் மேலேறி சென்று வானுலகத்தை எட்டுகிற மாளிகைகள், இப்படி பல்வேறு வகையான மாளிகைகள் இல்லைங்களா. அந்த மாளிகை வாயில் எங்கனும், மாளிகையினுடைய வாயில்களில் எல்லாம் தோரணங்கள் கட்டி இருக்கிறார்கள். விழாக்களை முன்னிட்டு அழகிய தோரணங்கள் கட்டியிருக்கிறார்கள். மாமதில் ஞாயில் எங்கனும் சூழ்முகில், மிகப்பெரிய மதில் போற பாட்டிலே பார்த்தோம், மூதையில் என்று பார்த்தோம். அதுதான் இங்க சொல்றார். மாமதில் பெருமைக்குரிய பெரிய மதிலாலே சூழப்பட்ட, ஞாயில் என்றாலும் மதிலோட உறுப்பு, மதிலுக்கு பல உறுப்புகள் இருக்கலாம், அதுல ஒன்று ஞாயில். ஞாயில் என்றால் என்ன என்றால், ஒரு புறப்பொருள் வெண்பாமாலையில ஒரு பாடல், ஏப்புழை ஞாயில் ஏந்து நிலையரணம் காப்போர் சூடிய பூப்புனைந்தன்று என்பது ஒரு பாடல். ஏப்புழை ஞாயில், புழைனா தொலை, பொந்து, அது பொந்து, அதாவது ஒரு மதில்ல ஒரு பொந்து இருக்கிறது, புழை இருக்கிறது, அதில் அம்பு வீசுகிற வீரர்கள் அமர்ந்திருப்பார்கள். என்ன சிறப்பு என்றால், மேலே இருந்து அவன் அம்பை எய்து கொண்டே இருப்பான் கீழே வர்ற எதிரியை பார்த்து. ஆனால் எங்கிருந்து அம்பு வருகிறது என்று கீழே இருக்கிறவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட துளை, அதான் மதிலோட உறுப்பு ஞாயில், ஏப்புழை ஞாயில். அந்த மதில், அப்படிப்பட்ட ஞாயில் போன்ற உறுப்புகளுடைய பெருமைக்குரிய மதில் எல்லா இடங்களிலும், மதில்களிலெல்லாம் முகில் சூழ்ந்திருக்கிறது, மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்றால் அந்த மதில் எவ்வளவு உயரமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்பனை செய்து கொண்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். வாயில் எங்கனும் தோரணம். அடுத்து மாமதில் ஞாயில் எங்கனும், பெரிய மதில் இருக்கிற ஞாயில் என்றால் புழைகள், மதிலோட உறுப்புகள், அங்கெல்லாம் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அப்போ ஞாயிலேயே மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்றால் அதற்கு மேலும் மதில் இருக்கிறது. ஞாயில் எங்கனும் சூழ்முகில். அப்புறம் நாள் மதி தோயில் எங்கனும் மங்கலம். அதாவது வீடுகள்லாம் எவ்வளவு உயரமா இருக்குன்னா, திங்கள் தோய்கின்ற அளவுக்கு, நாள் மதி என்றால் அன்று தோன்றுகிற சந்திரன் தோய்கின்ற அளவுக்கு மிக உயர்ந்து விளங்குகிற மாளிகைகள், வீடுகள். அங்கு எல்லாரும் மங்களம், நன்மைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா விழா காலம், ஊரெல்லாம் விழா நடைபெறுகிறது. அங்கே மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. வீடுகளிலே, ஆடரங்குகளிலே மகளிர் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். இதான் மங்கள நிகழ்ச்சிகள். இவ்வாறு இயங்கள் இயம்புகின்றன. எப்படி தங்களுடைய தனி இல்லங்களிலேயும் கூட இயங்கள் இயம்புவதும், மகளிர் ஆடுவதும் பாடுவதும் ஆகிய இந்த மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவா மிக உயர்ந்த மாளிகைகள். நாள் மதின்னு சொன்னார். அன்று தோன்றுகிற திங்கள் அது தோய்கிறதா, படிந்திருக்கிற அளவுக்கு உயரமான வீடுகள் எங்கனும் மங்களம், நன்மைகள். அடுத்தது கோயில் எங்கனும், எல்லா கோயில்களிலும், காஞ்சிபுரத்துல எத்தனை கோயில்கள் நமக்கு தெரியல, சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு 2 பிரிவாக இருக்கிறது. ஏராளமான சிவாலயங்கள், பாடல் பெற்ற திருத்தலங்கள் மட்டுமல்ல, பாடல் பெறாத சிவாலயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. பாடல் பெற்றது 5 தான், பாடல் பெறாத தலங்கள் எத்தனையோ. அப்படிப்பட்ட சிவாலயங்கள் எல்லாவற்றுள்ளும் தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள், தேவர்களும் வந்து குழுமி இருக்கிறார்கள். பாருங்க, அதை சொல்றார். கோயில் எங்கனும் தொண்டர் சூழ் கோயில் எங்கனும், எல்லா கோயில்களிலேயும் தொண்டர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற உம்பர் குலக்குழாம், உம்பர்னா தேவர்கள், தேவர்களுடைய கூட்டமும் குழுமி இருக்கிறது. குழாம்னா கூட்டம். பல்வேறு வகையான தேவகணங்கள், கிண்ணறர், கிம்புருடர், வித்யாதரர் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா, அவ்வளவு பேரும் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். அங்கே அதற்கு முன்பாக தொண்டர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்படி கோயில்கள் எல்லாவற்றிலேயும்
தொண்டர்கள் சூழ்ந்து விளங்க உம்பர் குணம் உம்பர் குலக்குழாமும், குழாம்னா கூட்டம், குழுவினர், குலம் என்றால் அந்த தேவ குலம், தேவகுலங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பெருமானை வழிபாடு செய்வதற்காக குவிந்திருக்கிறார்கள். நிறைய இடங்களிலே பார்க்கிறோம். இந்த பூமி சிவம் உய்ய கொள்கின்ற ஆறு. எனவேதான் இந்த பூமியை நோக்கி தேவர்கள் எல்லாம் வருகிறார்கள். பெருமானுடைய அருளை பெறுவதற்காக வருகிறார்கள், வரம் பெற வருகிறார்கள், தாங்கள் பெற்ற பதவியை காப்பாற்றிக் கொள்ள வருகிறார்கள், தாங்கள் பெற்ற இன்பம் தொடர்ந்து தழைத்திருக்க வேண்டும் என்று வரம் வேண்டி வருகிறார்கள். இப்படி சிவாலயங்களில் இன்னும் சொல்ல போனால் மானுடர்களை விட தேவர்கள் அதிகமாக குவிந்திருப்பார்கள். காரணம் என்ன என்றால், மானுடர்கள் நாம் பார்க்கிறோம், பல கோயில்களில் கூட்டங்களே காணும். அதுவும் சில நாட்களில் வருகிறார்கள். பிரதோஷம் அல்லது அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை என்று சில நாட்களில் மட்டும் மக்கள் கூடுவதை பார்க்கிறோம். ஆனால் தேவர்கள் நாள்தோறும் வருகிறார்கள். அதான். ஆனால் காஞ்சி மாநகரிலே எல்லா திருக்கோயில்களிலும் தொண்டர்கள் சூழ்ந்து எப்பொழுது போனாலும், இப்பொழுது போனாலும் நீங்கள் காஞ்சி மாநகர்ல அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனால் இரவு நேரத்துல அந்த வள்ளியறை வரை, அந்த நிகழ்ச்சி முடிகிற வரை, அர்த்தஜாமம் வரை மிக பெரும் கூட்டத்தை பார்க்கலாம். தொண்டை நாட்டு திருக்கோயில்கள் பெரும்பாலும் அப்படி இருக்கணுங்க. நம்ம ஊர்ல பெரிய சிவாலயங்கள் வேண்டுமானால் அவ்வாறு இருக்கலாம், தவிர பல சிவாலயங்கள்ல அப்படி கூட்டத்தை பார்க்க முடியல. ஆனால் தொண்டை நாட்டில் இருக்கிற எல்லா திருக்கோயில்களிலேயும் அந்த மாலை நேரத்திலிருந்து தொடர்ச்சியாக கூட்டம், அதுவும் அர்த்தஜாமம் பிறகு பள்ளியறை காட்சி வரை மிக பெரும் கூட்டத்தை நாம் திறந்தோறும் சந்திக்கலாம். அதான் இங்கே கோயில் எங்கனும் எல்லா கோயில்களிலும் தொண்டர்கள் சூழ்ந்து விளங்க கும்பர்குல குழாமும் விளங்குகிறது என்று இந்த 105வது பாடல் சொல்கிறது. அடுத்து 106வது பாடல்ல இருந்து சிலேடை அணி அமைய மிக அழகாக பாடியிருக்கிறார். ஒரே ஒரு பாடலை பார்க்கலாம். வேத வேதியர் வேள்வியே தீயன. அங்கே தீயன என்றால் ரெண்டு பொருள், ஒன்று தீயை உடையன, இன்னொன்று தீமை உடையன. காஞ்சிபுரத்தில் தீமை உண்டா? இல்லை. ஏன்னா அங்க உங்களுக்கு தெரியும், தொண்டை நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தவர்கள். தீயன என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர் வாழ் தொண்டை நம் நாடு என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் பாடுதான். தீயன என்பன கனவிலும் நினைவிலா, கனவிலும் கூட இல்லை என்றால் நனவில் நிச்சயமாக இல்லை என்பது பொருள். கனவிலும் நினைவிலா தூய சிந்தை வாழ் மாந்தர். அப்படிப்பட்ட மாந்தர்கள் வாழ்வதனாலே அங்கே தீயன என்றால் எந்த தீமைகளும் இல்லை, ஒரே ஒரு தீ தான் இருக்குது. அது என்ன தீ என்றால், வேத வேதியர் வேள்வியே தீயன. வேதம் சொல்லி வேள்வியை செய்து கொண்டிருக்கிற அந்தணர்களுடைய வேள்வியில் மட்டும்தான் தீயன இருக்கின்றன, தீ இருக்கிறது. தீயன என்பதற்கு ஒன்று தீ என்பது பொருள், இன்னொன்று தீயவை என்பது பொருள். அங்க காஞ்சிபுரத்துல தீயவையே இல்லை. ஏன் தீயவையே இல்லை என்றால், அங்கே வாழ்கிற மாந்தர் எல்லோரும் கனவிலும் தீயன நினைவிலா சிந்தை தூய மாந்தர். எனவே அங்கே தீயன இல்லை. ஒரு தீ இருக்கிறது. என்ன தீ? என்ன தீ என்றால், வேத வேதியர், வேதம் மோதுகிற வேதியர்கள் செய்கின்ற வேள்வியில் மட்டும் தீ இருக்கிறது, வேறெங்கும் தீ இல்லை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கலாம். நம்முடைய பழைய புறநானூற்று பாடல்ல மிக அருமையான பாடல்ல வயாவுரு மகளிர் வேற்றுணி நல்லது பகைவர் உண்ணா அருமண்ணினையேன்னு பாடுவார். அதாவது இன்னும் சொல்ல போனால், அடுக்கலையில் பெண்கள் சமைக்கிற தீ அல்லது வேறு தீ இல்லை. கருவுற்ற மகளிர் விரும்பி தின்கின்ற மண் அல்லது பகைவர்களால் கவரப்படாத மண்ணை உடையவன் நீ. வயாவுரு மகளிர் வேற்றுணின் நல்லது பகைவர் உண்ணா அருமண்ணினையே என்று பாடும். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் பாருங்க, ஒரே தன்மை வாய்ந்தது. வேத வேதியர் வேள்வியே தீயர். தீ எங்க இருக்கு என்றால், வேதம் மோதி வேள்வியை வேட்கின்ற அந்தணர்கள் செய்கின்ற வேள்வியில் மட்டும்தான் தீயர் இருக்கிறதே தவிர
மற்ற யாண்டும் தீயன இல்லை, தீயனவே இல்லை. இந்த பாடல் அப்படிப்பட்ட அருமையான பாடல். அதுபோல மாதர் ஓதி மலரே பிணியன. கட்டுப்பட்டிருப்பவை எவை என்றால் மனிதர்களை எல்லாம் யாரும் கட்டுப்படுத்தல, பிறவியினாலே கூட நம்ம யாரும் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னார். ஆர்த்த பிறவி துயர்கள நாம் ஆடும். பிறவி ஆர்க்கிறது அல்லவா, நம்மை கட்டி போட்டு வைத்திருப்பது எது? பிறவி பிணி. இங்கே பெண்கள் கூந்தலில் கட்டி இருக்கிற மலர் மாலைகள் மட்டும்தான் கட்டப்பட்டனவே தவிர வேறு எந்த கட்டுப்பாடும் வேறு எந்த கட்டுமே மாந்தர்களுக்கு இல்லை. பாருங்க, மாதர் ஓதி. ஓதி என்றால் கூந்தல் என்பது பொருள். பெண்களுடைய கூந்தலை ஓதி என்று சொல்றாங்க. மாதர் ஓதி என்றால் பெண்களுடைய கூந்தல். அந்த பெண்களுடைய கூந்தலில் அணிந்திருக்கிற மலர் மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கின்றனவே தவிர பிணிப்புடையனவே தவிர வேறு எந்த பிணியும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். வேற எந்த நோயும் இல்லை, வேறு பிணியே காஞ்சி மாநகர் மக்களுக்கு இல்லை. அவ்வளவு நலமாக வாழ்கிறார்கள். எதனால் நலமாக வாழ்கிறார்கள்? பசி இல்லை, பட்டினி இல்லை, பிணி இல்லை. பசி பிணியை போக்குகிற தர்ம வினை அறச்செயல்களை செய்கின்ற உழவர்கள் அம்மையார் கொடுத்த நெல்லை உணவின் மூலத்தை பெற்று வேதத்தில் சொல்லப்படுகிற வாய்மை தொழில் ஆகிய உழவு தொழிலை செய்து உயிர்களையெல்லாம் ஓங்கச் செய்வதனாலே, தடைத்திற்கு செய்வதனாலே அவர்களிடம் நோய் இல்லை. அதான் பிணியன. பிணி எதுல இருக்குன்னு சொன்னா, பிணி என்றால் ஒரு பொருள் கட்டுதல், இன்னொரு பொருள் நோய். மாதர் ஓதி மலரே பிணியன. பெண்கள் கூந்தலில் அணிகின்ற மலர்கள் மட்டுமே மாலையாக பிணைக்கப்பட்டன, கட்டப்பட்டன. மற்றபடி எந்த பிணியும் அந்த நாட்டில் யாருக்கும் இல்லை. அதே போலவே காதல் வீதி விளக்கே கவலைய. வீதி எல்லாராலும் விரும்பப்படுகிற அழகான வீதிகள். அந்த வீதிகளில் விளக்கு என்றால் பிரிந்து பிரிந்து செல்கின்ற பகுதிதான் கவலை. கவலை என்றால் கவல், பிரிவை உடையன என்பது பொருள். மற்றபடி யாருக்கும் கவலையே இல்லை. எல்லா மாந்தர்களும் கவலையற்றவர்கள். அது பிறகு கவலை இருக்கிறது. என்ன கவலை என்றால் வீதிகள் பிரிந்து பிரிந்து போறது, சந்துகளாக பிரிவது. கவல் என்றால் பிரிவு என்பது பொருள். இப்போ அந்த காதல் வீதி என்றால் மக்களால் விரும்பப்படுகிற வீதிகளில் இருக்கிற பெரிய சிறிய சிறிய சந்துகள், அதுதான் பிரிவை உடையனவே தவிர வேறு மாந்தர்களிடம் கவலையே இல்லை. அதே போல சூத மாதவி. சூத மாதவியே புறம் சூழ்வன. புறம் சூழ்வன என்றால் நகரத்தின் புறத்தே சூழ்ந்திருக்கிற மரங்களும் செடிகளும் கொடிகளும் எவை என்றால் சூத மாதவி. சூதம்னா மாமரம், மாதவின்னா முல்லை கொடி. எனவே மாவும் முல்லையும் ஆகிய இவையே புறம் சூழ்வன, நகரத்தின் எல்லையை சூழ்ந்து விளங்குகிறனே தவிர மற்றபடி யாரும் புறம் சொல்பவர்களே இல்லை. புறம் என்றால் கோள், புறம் சூழ்வன என்றால் கோள் சொல்பவர்களே இல்லை. என்றால் அந்த புறம் சொல்வது என்பது மிக கொடுமையானது, சாதலின் கொடுமையானது, கொலை செய்வதை விட கொடுமையானது புறங்கூத்தல். அந்த புறங்கூறல் அங்கே இல்லவே இல்லை. ஆக இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன என்றால், தீயன என்று பார்த்தால் தீயை உடையன என்ற ஒன்று வேள்வியில் மட்டும்தானே தவிர வேறு தீமையே இல்லை. பிணியன என்றால் பிணிப்பை உடையன, நோயை உடையன என்று பொருள். அப்போ பெண்கள் தங்களுடைய கூந்தலில் அணிந்திருக்கிற மலர் மாலைகளே பிணிப்புடையனவே தவிர வேறு யாருக்கும் பிணி இல்லை. அடுத்து காதல் வீதி என்றால் எல்லாராலும் விரும்பப்படுகிற அழகான வீதிகள். அந்த வீதிகளில் விலகி செல்லுகின்ற, பிரிந்து செல்லுகின்றவையே கவலை, சந்துகளே கவலை. கவல் பிரிவை உடையன. கவல் என்றால் பிரிதல் என்பது பொருள். ஆனால் வேறு மாந்தர்கள் மனத்திலே யாருக்கும் கவலை இல்லை. அதே போல சூத மாதவி, மாமரங்களும் மாதவி குடிகளுமே அந்த நகரத்தின் புறத்தை சூழ்ந்திருக்கின்றன தவிர வேறு யாரும் புறம் கூறுபவர்கள் இல்லை. ஏனென்றால்
புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்பார் வள்ளுவர். புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்வதை விட செத்து போய்யா. புறங்கூறுதல் எவ்வளவு கொடுமையான பாரு. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்று வள்ளுவர் சொல்றார். அப்படிப்பட்ட புறங்கூறுகின்ற மக்கள் யாருமே காஞ்சியில் இல்லை. புறம் சூழ்தல் என்றால் ஒரே ஒரு செய்திதான். ஒன்று, மாமரங்கள் நகரத்தை புறம் சூழ்ந்திருக்கின்றன, மாதவி கொடிகள் நகரத்தை புறம் சூழ்ந்திருக்கின்றன. அதை தவிர வேறு எந்த புறம் சொற்களும் அந்த காஞ்சி மாநகரில் இல்லை என்பது அந்த மாந்தர்களுடைய மன இயல்பை சொல்லுகின்ற மிக அருமையான பாடல். இந்த 106வது பாடல் என்று சொல்லி எஞ்சி இருக்கிற சில பாடல்களை நாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று சொல்லி கேட்டிருந்த சைவ தமிழ் சான்றோர்களுக்கும் வாய்ப்பளித்த பெரியோர்களாகிய நம்முடைய கோமலையா, இடைமருதீசன் சாத்திரக்குழு சிவம்